அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் சிவராத்திரி பெருவிழாவை ஒட்டி அமர்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். இன்றைய நாள் சிவராத்திரி பெருவிழா. இந்த நாளில் நமக்கு இந்த தேவாசிரிய மண்டபத்தில் தொடர்ந்து ஆற்றி வருகின்ற சொற்பொழிவுகளை ஒட்டி சிறப்பு சொற்பொழிவாக அருள் ஜோதி சிவம் என்கிற தலைப்பிலே நம்முடைய சொற்பொழிவு அமைகின்றது. தொடர்ந்து இந்த தேவாசிரிய மண்டபத்திற்கு வருகின்ற சனிக்கிழமை தோறும் வருகின்ற அடியார் பெருமக்கள் நாம் அருட்பெருஞ்சோதி அகவலை பேசுவதை கேட்டிருப்பார்கள். அவர்களுக்கு அருள் ஜோதி சிவம் என்பதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். இருந்தாலும் இந்த தலைப்பிலே இன்றைக்கு ஜோதி பரம்பொருள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அதை நாம் அனுபவிப்பது என்பதற்காக இங்கே எப்படிப்பட்ட ஒரு தெளிவு தேவை என்பதை ஒட்டியும் தொடர்ந்து நாம் அதை அனுபவிக்க முடியும் என்பதை பற்றியும் சற்றொப்ப ஒரு 2 மணி நேரங்கள், ஒரு 1 மணி வரை நாம் சிந்திக்க திருவருள் நமக்கு அருள் கூட்டியிருக்கிறது. இந்த தலைப்பை நான் அமைத்ததற்கு காரணம், அண்ணாமலை ஜோதி பற்றி ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்பதாக மாணிக்கவாசகர் எடுத்து தந்த ஒரு தொடர் வள்ளல் பெருமானால் அருட்பெருஞ்சோதி 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 என்பதாக சொல்லப்பட்டது. நான் இந்த தலைப்பை தருகிற காலத்தில் ஆதிசிவன் பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிந்தோ தெரியாமலோ அருள் ஜோதி சிவம் என்ற தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் ஆதிசிவன் என்பதை பற்றியும் நான் எப்பொழுது சொல்லுவேன் என்று தெரியாது. ஏனென்றால் ஆதிசிவன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு விஷயம் அடிப்படையிலேயே தவறானது. அவ்வளவுதான் முதல்ல. அதற்கு பிறகு நான் தொடர்ந்து சொல்லுகிற இந்த சொற்பொழிவிலே நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். கடவுளை பற்றிய ஒரு பெரிய அனுபவத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழ்நாட்டுக்காரர்கள் அல்லது தென்னிந்தியாவிலே பிறந்திருக்கிற நாம். நம்முடைய அருளாளர்களுடைய அனுபவத்தை பெறாத எவர் ஒருவரும் சிவம் பற்றி சொல்லுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். அதுதான் தொடக்கம். இது பற்றி நீங்கள் போக போக புரிந்து கொள்ளுவீர்கள். தொடக்கத்திலே ஓரிரவு என்பதாக விளம்பரப்படுத்தியவர்கள் இப்போது ஆதிசிவன் என்பதை விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள். ஓரிரவு திராவிட கட்சியில தொடங்கவில்லை. தமிழ் தெரியாமல் ஈஷாவோடு ஓரிரவு என்பதாக அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள் தொடக்கத்திலே. அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டதனால்தான் இப்பொழுது ஆதிசிவம் என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அது பற்றி இந்தியாவிலேயே பேசுவதற்கு ஒரு உரிமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சிவலிங்க வழிபாடு இன்றைக்கு நம்முடைய மக்கள்
ஏதாவது ஒரு 4 கோயிலை அல்லது 6 திருக்கோயில்களை நாம் எப்படியாவது வழிபட்டு விடுவது என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு கிளம்பி இருப்பார்கள். சில பேர் எப்படியாவது 6 அபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்று உள்ளூர் கோயில்களிலே அமர்ந்திருப்பார்கள். ஏன்னா சுத்திட்டு வந்தால் அபிஷேகம் பார்க்க முடியாதனால அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் 6 கால அபிஷேகம் அல்லது 4 கால அபிஷேகம் என்பதாக பார்ப்பதற்கு அமர்ந்திருப்பார்கள். அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இன்றைக்கு அபிஷேகம் பார்ப்பதனால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதாக நாங்களும் கூட, அல்லது சிவராத்திரி மகிமை நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு சிவராத்திரியில் எத்தனை பேர் வழிபட்டார்கள், இந்த ஆண்டு எத்தனை பேர் அதிலே பலன்களை அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் ஒரு 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 வினா பட்டியல் ஒன்று கொடுத்தால் அப்பொழுது உண்மை தெரிய வரும். அதனால் அது பற்றி நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் கடவுள் உண்டு, கடவுள் பற்றிய அனுபவம் சத்தியம். அதே சமயத்தில் நம்முடைய பயம் மரணத்தை கண்டு இருக்கிறது, அதுவும் இல்லாமல் போகும். இந்த 2 உண்மையையும் சொல்லுவதற்கு கடவுளை அடையாளம் காட்டிய ஒரு தொடர்தான் அருள் ஜோதி சிவம் என்பது. அதாவது ஒரு பக்கம் அருள், இன்னொரு பக்கம் சிவம், நடுவிலே ஜோதி. இந்த தொடரில் இது இருக்கிறது. வள்ளல் பெருமான் ஜோதி பாடல் ஒன்று எழுதினார். அதற்கு முன்னதாக நிறைய, அதுவும் முருகனடியார்கள் எல்லாரும் நாதவிந்து கலாதி நமோ நம என்ற அருணகிரிநாதர் பாட்டினைத்தான் ஆராதனையின் போது பாடுவார்கள். ஏனென்றால் அதை வணக்கம் செலுத்துவதாக வந்த முறை ஆதலினாலே அதிலே தீபம் என்கிற வார்த்தையும் வருவதனாலே ஓஹோ அது ஆராதனை செய்வதற்கு உரிய பாடல் என்பதாக அதை அமைக்கிறார்கள். நாதம் தொடங்கி இருக்கிற அந்த பரம்பொருளை நாம் காட்டுகிற அந்த தீப ஆராதனையில் காணலாம் என்பதுதான் அந்த அருணகிரிநாதர் பாடலினுடைய ஒரு அடிப்படை. இந்த அருணகிரிநாதர் பாடலினுடைய அடிப்படை பிறகு வள்ளல் பெருமான் அதை எடுத்துக்கொள்கிற காலத்தில் ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், அப்படி ஒரு 4 தொடரை அமைத்தார். சுயம், பரம், அருள், சிவம். இதுதான் இந்த ஜோதி என்பதற்கான முடிவான இலக்கணம். சுயம், பரம், அருள், சிவம். அதுக்கு முன்னாடி ஜோதி என்பதுதான் சுயம், ஜோதி என்பதுதான் பரம், ஜோதி என்பதுதான் அருள், ஜோதி என்பதுதான் சிவம். அப்படி ஒரு பொருளை நாம் விளங்கிக் கொள்ளுகிற வகையில் அமைக்கிறார். அதற்கு பிறகு அவர் ஒரு விரிவாக சில விஷயங்களை சொல்கிறார். இதை நான் தொடக்கத்திலே படிப்பதற்கு காரணம், பொதுவாக இந்த சிவராத்திரி விழாக்களில் நான் பேசுகிற காலங்களில் பெரும்பாலும் மாணிக்கவாசகரை எடுத்துக்கொள்வேன். ஆனால் இந்த ஆண்டு ஏன் சிவராத்திரி என்று சொன்னால் ஏதோ சைவம் கொண்டாடுகிற விழாவாக நாம் அதை பார்த்து விட்டோம். அது ஒரு முழுமையான ஜோதி பொருளாக எப்படி இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் அருள் ஜோதி சிவம் என்கிற அந்த தலைப்பை அமைத்தேன். அந்த சைவம் அது சம்பந்தமாக ஒரு விஷயம், அதுக்கப்புறம் கடவுள் சம்பந்தமாக சில விஷயம், அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் கொஞ்சம் கூடுதலாக வாமஜோதி, சோமஜோதி, வானஜோதி, ஞானஜோதி, மாகஜோதி, யோகஜோதி, வாதஜோதி, நாதஜோதி, ஏமஜோதி, வியோமஜோதி, ஏறுஜோதி, வீரஜோதி, ஏகஜோதி, 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 ஏகஜோதி. அதுக்கப்புறம் தான் ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே அப்படின்னு அந்த பாட்டை முடிப்பார். இது ஒரு ஜோதி பாட்டு என்பதாக ஆராதனையின் போது அவர்கள் அமைக்கிற ஒரு மிக முக்கியமான பாட்டு.
இது அந்த பாட்டை நான் உங்களுக்கு அறிமுகத்திற்காக படித்து விட்டேன். ஆனால் எல்லாரும் இருக்கிற இந்த சபையில் பொதுமக்களும், அதாவது தொடர்ந்து இந்த ஏதாவது ஒரு வகையில் இந்த என்னது அது இந்த ஞான சம்பந்தமாகவோ அல்லது இந்த மாதிரி சொற்பொழிவுகளோ கேட்காதவர்களும் கூட இன்றைக்கு வந்திருப்பார்கள். அதனால இந்த சொற்பொழிவை நாம் ஒரு மாதிரி அதை தொடங்க வேண்டும். முதல்ல எப்படி தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறவர்களுக்கு முதல்ல ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, ஜோதி என்பதாக ஒரு கடவுளை பற்றி சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், பார்ப்பதற்கு அது தெரிய வேண்டும். அதிலே நீ நினைக்கிற உருவமும் தெரியும், உருவம் இல்லாத ஒரு நிலையும் அதிலே இருக்கும். இதுதான் ஜோதிக்கு இலக்கணம். ஜோதி என்றால் நெருப்பு பிழம்புன்னு வச்சுங்களேன். முதல்ல இந்த நெருப்பு பிழம்பு உங்களுக்குலாம் நிறைய பேர் தெரியும். விளக்கையே நீங்க பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லுவாங்க. விளக்கையே பார்த்து கொண்டிருந்தால் நன்றாக எரிகிற விளக்குல ஒரு உருவம் வரும். நீங்க நினைக்கிற குருநாதரே அந்த உருவத்தை காட்டுவார். அவரே கூட வரலாம். ஒரு முறை பாம்பன் சாமி கோயிலில் ஒரு குரு பூஜையின் போது நம்ம புகைப்பட கலைஞர் அவர் பேர் சாந்தானந்தம் எடுத்த அந்த இதில் வீடியோவில் முதல்ல அதில் பாம்பன் சாமி தெரியுது, அதுக்கப்புறம் வள்ளலாரும் தெரிஞ்சுது. அந்த இது இருக்குது, நம்ம கிட்டலாம் இருக்குது அந்த விளக்குலேயே. அங்கே நம்ம சின்னவர் சமாதியில் தெரிஞ்ச அந்த படம் இன்னைக்கு கூட பாம்பன் அடியாருக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது இருக்கு நெட்டில். எதுக்கு அது சொல்ல வந்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பாம்பனார் நிற்கிறது ஒரு உருவம், வள்ளலார் நிற்கிறதும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு நெருப்பு தான். கீழே இருந்து மேலே போய் அப்படி ஒரு நெருப்பாக தான் அது தெரியும். அது உங்களுக்கு இயற்கையாகவே அந்த வடிவம் தெரியும். அதனால தான் பெரும்பாலும் நான் இந்த ரெண்டு பேரையும் நிற்கிற மாதிரி பார்க்கறது ஒரு வகை. யாரு? வள்ளலாரையும் பாம்பனாரையும். இந்த பாம்பனார் நெருப்பு கொஞ்சம் நல்ல கணக்கணன்னு எரியிற நெருப்பா தெரிஞ்சுது அப்படின்னா, வள்ளலார் கொஞ்சம் வெள்ளையா தெரியிற நெருப்பா பார்த்துங்களேன். ஏன் கணக்கணன்னு தெரியறதுக்கும் வெள்ளையா தெரியறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணையில் அந்த எது தெரியாது, சுத்தம் ரொம்ப தெளிவாக வரணும். இந்த ஒப்பீடுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நிறைய பேருக்கு நான் குழப்பத்தை விளைய வைக்கக்கூடாது. ஏன்னா சென்ற முறை ஒரு சொற்பொழிவில் நான் சொன்னேன், வள்ளலார்கிட்ட எல்லாரும் ஈஸியாக எளிமையாக போயிடலாம் நினைக்கிறாங்க. வள்ளலார் சொன்னது எளிமைதான். அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஜீவ கருணையில் செயல்படுங்கள். செயல் எளிமையானது. ஆனால் அந்த செயல் நம்மால எளிமையாக செய்யப்பட வேண்டும். அதாவது செயல் எளிமையா இருக்கிறது, அதாவது அடுத்தவனுக்கு கொடுக்கறதுங்கிறது எளிமையானது தான். நாம எளிமையான நிலைக்கு மாறணும். இப்போ ஒருத்தன் பிச்சைக்காரன் நினைச்சு கொடுக்க கூடாது. நீங்க உங்க மனநிலையில எளிமைக்கு வரணும். அப்படி வந்துட்டா வள்ளலார் சொன்னது உடனே இணைஞ்சிரும். ஆனா இந்த பழக்கத்துக்கு வர்றதுக்கு நம்ம ரொம்ப காலம் மெனக்கடணும். கொடுத்து கொடுத்து நொந்து நொந்து வளர்ந்து வளர்ந்து தேஞ்சி தேஞ்சி கொடுத்து பழக்கப்பட்டாதான் நமக்கு எளிமை வரும். அந்த எளிமையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், ஒரு அடாவடியான ஒரு ஞானவான் அப்படி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பெரிய நிர்வாகி அதிகாரின்னு வச்சுங்க, இல்லை பெரிய அரசியல்வாதின்னு வச்சுங்க, இல்லை முதலமைச்சராக வச்சுங்க, அதை பற்றி அமைச்சர் அல்லது யாரோ வேணாலும் வச்சுங்க. அவன் ஒரு நல்ல அப்பனா இருந்தால் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய ரொம்ப எரிச்சல் பண்ணாலும் அதுங்கிட்ட அவன் முகத்தை காட்டாமல் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறணும். அப்படி இல்லைன்னா அவன் நல்ல அப்பன் கிடையாது. அப்படி தானே? அமைச்சராக இருக்கலாம், முதலமைச்சர், அது பிரச்சனை இல்லை எனக்கு. அவனே ஒரு நல்ல அப்பனா வரணும்னா குழந்தை எரிச்சல் ஊட்டுற குழந்தைய எப்படி நோக்கி பார்க்கணும். அடாவடியாக ஒரு குழந்தை எரிச்சல் ஊட்டுதுன்னு வச்சுங்களேன், சின்ன வயசு குழந்தை, அதை எப்படி அவன் பார்த்தாகணும். அவன் இருக்கிற அதிகாரமாகவோ அல்லது பெரிய கிறுக்காவோ பார்க்க முடியாது. அவன் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி முகத்தை மாற்றி காட்டலைன்னா அது அவனோட சமப்படாது. அந்த மாதிரி எளிமையாக நாம் மாறணும். செயல் எளிமையானதுங்கிறது ஒரு பக்கம். அது வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க முத்து குளிக்க வேண்டிய இடம் ஞானம். ஏன்னா உங்களுக்கு அறிவு தானே பெரிய தடை. அப்ப அதுல இருக்கிற எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது பாம்பன் சுவாமி. அதனால பாம்பன் சுவாமிக்குள்ள நீங்க போனாதான் வள்ளலார் கிடைப்பார் அப்படிங்கிற மாதிரி போன வேலூர் சொற்பொழிவுல அதை நான் சொன்னேன். அப்ப சில பேருக்கு அந்த யார் பெரியவர் சின்ன அந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு புத்தி போயிடுது. அதுக்கப்புறம் அப்படி இல்லை. அது
இப்போ வந்து ஒரு டிகிரி ஒரு பிஎட் இது படித்தாதான் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாருமே பிஏ பிஎட் தான். 1ஆவதுக்கு எடுக்கிற வாத்தியாருக்கும் பிஏ பிஎட் தான், 5ஆவதுக்கு எடுக்கிற வாத்தியாருக்கும் பிஏ பிஎட் தான். 1ஆவதுக்கு எடுக்கிற வாத்தியார் மட்டம் கிடையாது, அவருக்கு ஜூனியர் சீனியர் முன்னாடி வந்தவர் பின்னாடி வந்தவர் அவர் இடத்த பிடிச்சிக்குவார், அவ்வளோதான் வித்தியாசம். அதில் படிப்பில் அவங்களுக்கு மட்டம் இல்லை. இப்போ பிஏ பிஎட் படித்தவன் 8ஆவதுக்கும் பாடம் எடுக்கலாம். இப்போ 8ஆவதுக்கு பாடம் எடுத்தவர் பெரியவர், 5ஆவதுக்கு பாடம் எடுத்தவர் சின்னவர் கிடையாது. அவன் யாருக்கு எடுக்கிறாங்கிறதான் பிரச்சனை. அந்த மாதிரி சமூகத்தில் நாம் 2 விதமான ஆட்கள், ஒன்று செயல் குறை உள்ளவர்கள், இன்னொன்று அறிவு குறை உள்ளவர்கள். அப்போ அறிவு குறை தீர்ந்தாதான் நீங்கள் சரியாக செயல்பட முடியும். செயல் செஞ்சாதான் அறிவு, அது ஒரு பக்கம். ஆனால் அறிவில் இருக்கிற தடை தீராம சரியாக செயல் செய்ய முடியாது. அப்போ ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறது. வள்ளலாருங்கிற ஒரு செயல்பாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எளிமைப்படுத்தினாலும் எல்லா காலத்திலேயும் நம்முடைய பிறப்பு அறிவு சார்ந்தது ஆதலினாலே அது அறிவில் அதை தடையை ஏற்படுத்தும். அந்த தடையை ஒழிப்பதற்கு உரிய ஒரு மிகப்பெரிய அருளாளர் நமக்கு பாம்பன் சாமியும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள செயல் அளவில் நமக்கு மிகப்பெரிய எல்லா வகை அனுபவங்களையும் சொன்னவர் வள்ளலார்னு பார்க்குறோம். அதனால நீங்க அதுக்குள்ள வேறுபாடு இல்லை, செயல்பாடு அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு இந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜோதிக்குள்ள உருவத்தை பார்ப்பது அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன்ல. இப்ப நாம வந்து இப்ப கடவுளை வழிபடுகிறோம் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம ஒரு திருக்கோயிலுக்கு வரோம். இப்ப சிவலிங்கம் இருக்கிறது. முதல்ல நமக்கு சிவலிங்கத்தோட வரலாறு, திருவான்மியூர்ல சிவலிங்கம் எப்படி வந்தது முதல் கேள்வியாதான். திருவான்மியூர்ல சிவலிங்கம் வால்மீகி முனிவர் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு பெற்றது அப்படிங்கிறதான் நமக்கு அனுபவம். இங்க இருக்கிற வால்மீகி முனிவர் தான் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா மருந்தீஸ்வரன் வந்தா ஏதாவது ஒரு சித்தர் அல்லது பெரிய மகான் அதனோடு தொடர்புடையவர். வைத்தியத்தை பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி பழனியை அனுபவிக்கிறீங்களோ அது மாதிரி மருந்தீஸ்வரருக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கிறது. மற்ற கோயில்களை விட இங்கே சென்னையில் மற்ற திருக்கோயில்களை விட மருந்தீஸ்வரருக்கு ஒரு 2 பின்புலம். ஒன்று, அந்த வால்மீகி என்கிற ஒரு சித்தர் மூலமாக இந்த லிங்கமும் இந்த மதில் இருக்குல்ல திருக்கோயில், இந்த மதிலுக்குள்ள எல்லாமே வைத்தியம். அவ்வளவுதான் சுருக்கமா, அதுக்குள்ள நிறைய சொல்ல முடியாது என்னால. அப்புறம் நீங்க போய் தடவை கிடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லை, அதுக்குள்ள அதான் உண்மை. 2வது என்னன்னா, இங்க வந்து திருஞான சம்பந்தர் தங்கி இருந்துட்டு போனார். அது திருவான்மியூர்ல தான் தங்குறார். மயிலாப்பூர்ல அந்த பொண்ணை எழுப்பிட்டு, சிவநேசன் செட்டியார் பொண்ணை எழுப்பிட்டு தங்கின இடம் திருவான்மியூர். அதனால இதுக்கு ஒரு கூடுதல் அம்சம் உண்டு. ஏன்னா ஒரு அருளாளர் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில வேலையை நினைச்சிட்டு போவாங்க, இல்லை செஞ்சுட்டு போவாங்க. அது பிற்காலத்தில் செயல்படும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நான் ஏதாவது சொல்லும்போது கண்ணில் தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன். சரி, அது வேணாம், அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல வராது, உருக்கமாக சொல்ல வராது எனக்கு. உங்கள் உறவில் யாராவது நமக்கு வேண்டியவங்களை நினச்சிக்கிட்டா கண்ணில் தண்ணி வரும்ல. அவங்க போன வருஷம் நம்ம கூட சிவராத்திரிக்கு இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லை அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அழுகை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த அழுகை வந்துடும். ஆனால் இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க, ஒரு பையன் பை மாட்டி அவன் விழுந்து சாவது இல்லாமல் ஒரு 7 பேரை இழுத்து அவங்க கையை காலெல்லாம் நறுக்கி நொசுக்கி அப்படி சின்ன பின்னமாக ஆக்குறான். அதை நினைச்சா நம்ம கண்ணில் தண்ணி வருதா? வராது. அது ஒரு செய்தி. நமக்கு உறவு கொண்டவர்களோடு வருகிற இழப்பு அழுகை. இந்த செய்திக்கும் அழுகைக்குமான இடைவெளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவு தான். திருஞான சம்பந்தர் இங்க வந்தாரு, இருந்தாரு, போனாருன்னு சொன்ன உடனே யாருக்காவது கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வரலன்னு வச்சுக்க. இப்ப இங்க யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. ஒருவேளை யாருக்காவது வந்திருந்ததுன்னா அவங்க திருஞான சம்பந்தர் வந்த காலத்துல இங்க ஒரு நாயாவோ இல்ல ஒரு புல்லு பூண்டாவோ பிறந்திருப்பாங்க. கண்ணால பார்க்கணும் இல்ல, அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க சம்பவம் தான் இங்க இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரியாம அதை சொல்லும் போது அழுகை தீரிட்டி கொண்டு வரும்.
அதுக்கு நமக்கு தெரிஞ்ச உறவு இல்லாது, நமக்கு தெரியாமலே அந்த நிகழ்ச்சிக்குள்ள கடவுள் அந்த இணைப்பை அமைக்கிறார். இதுதான் நான் அது பற்றிய உண்மையை எனக்கு உரிய விஷயமா பார்க்கறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப திருவான்மியூர் மருந்தீஸ்வரரை 2 வகையில பார்த்தாச்சு. சரி, திருஞான சம்பந்தர் தங்கினதுனால தரார், வால்மீகிங்கிற ஆள் இருந்ததுனால அந்த மருந்தீஸ்வரர் நமக்கு என்ன பண்றாரு, வைத்தீஸ்வரனா இருக்கிறார். அதானே? அப்படி சொன்னதானே புரியுது. நல்ல வேலை, இன்னும் மருந்தீஸ்வரருக்கு வைத்தீஸ்வரருக்கு இங்க யாரும் பேர் வைக்கல. 2 விஷயம் இந்த ஊர்ல. இன்னொரு அதிசயம், நவகிரகத்துக்கு இங்க இடம் கொடுக்கல நம்ம இங்க இருக்கிற அர்ச்சகர்கள்லாம். அது ஒரு பெரிய விஷயம். அது மருந்தீஸ்வரர் அவங்களுக்கு கொடுத்தாரா இல்லை இவங்களுக்கு மருந்தீஸ்வரர் கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனா நவகிரகத்தை நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. நாங்க அதுக்குள்ள வியாபாரம் பண்ண அவசியம் இல்லை அப்படிங்கிறதுல நம்ம இந்த திருக்கோயில்ல ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. வைத்தீஸ்வரன் கோயில் அங்க போனீங்கன்னு வச்சுங்க, அங்க என்ன இருக்கும், ஒரே வரிசையில நிற்பாங்க நவகிரகங்கள். அங்க என்னன்னா சாமியை பார்த்துருவாங்க அவங்க. வைத்தீஸ்வரன் கோயில் அந்த சீர்காழி பக்கத்துல இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில்ல அவங்க சாமியை பார்ப்பாங்க. நாம அவங்கள சுத்தக்கூடாது அங்க. இங்க அவங்க வைக்கவே இல்லை அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அனுபவத்துக்குரிய இடம் பாருங்களேன், மருந்தீஸ்வரர் திருவான்மியூர். அப்ப இந்த இடத்துல இவ்வளவு சிறப்புலாம் நாம சொல்றோம். சரி, முடிஞ்சு போச்சு அதோட அப்படின்னு கேட்டா, இந்த சிவபெருமான் நான் வழிபடுறேன், எனக்கு என்ன மாதிரி செய்வாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நோயை தீர்ப்பார் அப்படிங்கிறது ஒரு பதில். இப்ப இந்த மருந்தீஸ்வரர் கோயில் பால் குடிச்சு புற்றுநோயெல்லாம் தீர்ந்துருக்குது, அப்படி சாட்சியெல்லாம் இருக்குது. இங்க புற்றுநோய் தீர்ந்துருக்குது, இன்னும் நிறைய நோய் தீர்ந்துருக்குது. இங்க இருக்கிற ஒரு அம்மா வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மாங்கல்யத்தோட எடுத்து உண்டியில போட்டதெல்லாம் வரலாறு என்கிட்ட சொல்லுவான். எல்லாருக்கும் தீருமா தீராதா அப்படின்னு கேட்டா, அந்த விதி உள்ளவங்களுக்கு தாங்க தீரும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிடுவார். அந்த விதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தீருங்கிறது இல்லை, அதுக்குள்ள உங்களை செய்ய வைக்கிறது ஏத்துக்கிறது எல்லாம் நம்ம மன வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. விதியும் அந்த வகையில வேலை செய்யலாம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து காதுல கேட்கறவங்க யாருக்காவது அந்த வைராக்கியம் திடீர்னு வந்துட்டு வச்சுங்க, இப்ப ஆன்மாவுக்கு வைராக்கியம் வரும். அது விதியினால மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் அந்த கண் விழிக்கிறது, அதுக்குள்ள விழித்திரு என்னது பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்றதுலாம் அதுக்கு தான். உனக்கு வர்றதை நீ பயன்படுத்தணும். இப்ப நாமளே இங்க இருக்கிறோம், இப்ப வேற இடத்துல வந்து யாராவது ஒரு 4 பேருக்கு பேசுற கெட்டது காதுல வந்தா நம்ம மனம் விகாரப்படுது, வேற மாதிரி வேலை பார்க்கறது இல்லை. அது இல்லாம ஏதாவது ஒரு நல்லது காதுல வந்து நாம அது உள்வாங்கி நம்மளை கடத்தேற்றும், அதுக்கு கண்டிப்பா இடம் உண்டு. அதை தான் நம்ம விதியை வெல்லுகிற இடமா நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு இட விசேஷம் முக்கியம். அந்த இட விசேஷங்கள்ல சென்னையில் ஒரு மிகப்பெரிய இட விசேஷம் நமக்கு எதில் இருக்குது, இந்த திருவான்மியூர்ல இருக்குது. திருவொற்றியூர்லேயும் வேற மாதிரி இருக்காது. திருவொற்றியூர்ல இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய பாவிகளா பிறந்தவங்கலாம் கண்டிப்பா திருவொற்றியூர்ல இருந்தா, பாவினா இந்த ராககேது சம்பந்தமா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் மயிலாப்பூர்ல என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே நீங்க போய் ஒழுங்கா சாமி கும்பிட்றதை விட அங்கே வர்ற ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டால் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். எல்லா ஊர்லேயும் அது உண்டு. அந்த ஊரில் அது விசேஷமாக திருஞான சம்பந்தர் முன்வைக்கிறார். அங்கே ஞானத்தை விட நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வேலை தான் முக்கியம். அங்கே வந்து எல்லா நாள்லையும் சாப்பாடு போட்ட ஒரு பொண்ணாக தான் பூம்பாவை நமக்கு காட்டுறாரு. இது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே ஒரு அடையாளத்தை சொல்லலை, அங்கே நிகழ்ச்சி நடந்ததை வச்சு தானே ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி கடவுள் வரலாறுக்குள்ள ஒரு விஷயம் முதல்ல உண்டு. ரெண்டாவது, கடவுளை நான் இப்ப போய் இப்ப மருந்தீஸ்வரர் இருக்கிறார், இப்ப நான் 4-5 பேர் அங்க உள்ள விடுறேன்னு வச்சுங்களேன். ஒரு 4-5 பேரை யாரை விடுவேன், இப்ப நீங்க யாரெல்லாம் சாமியார் நினைக்கிறீங்களோ, இப்ப வந்து இப்ப நித்யானந்தா நேராக சாமிக்குள்ள போறார், பின்னாடியே வேதாத்திரி மகரிஷி போறாரு, பின்னாடியே ஈஷா போறாருன்னு வச்சுங்களேன். இவர்களுக்கு சாமி எப்படி தெரிவாரு? அவங்க 3 பேருக்கும் மருந்தீஸ்வரர் தெரியாது. ஏன்னா திருஞான சம்பந்தர் சொல்லிட்டு போன பிறகு திருஞான சம்பந்தர் வழியில போனாதான் மருந்தீஸ்வரரை பார்க்கணும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா யாரோட தயவுலையாவது என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த ஆட்கள் எல்லாம் பண்றாங்க. இப்ப நிறைய படிச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். கவர்ச்சியா பேசுறது இப்ப நம்ம ஆட்களுக்கு தான் தெரியுமே. ஒரு 4 விஷயம் புதுசா பேசினா அவன் பின்னாடி நம்ம ஆளுங்க போயிடுவாங்க. அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த தத்துவம் பேசினா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கவர்ச்சி வரும்.
அந்த கவர்ச்சியா பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்லோகம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஞானிகள் மாதிரி பேசுறது. நாம என்ன கேட்போம்? ஒரே ஒரு அவங்களுக்கு என்ன வினா வைக்கிறோம்? எந்த விதமான சுகத்திற்கும் வராமல் ஞானத்தை பேசினீர்களானால் நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முதல்ல வச்சிருங்க. அவங்க வந்தாங்கன்னா கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசாது. என்ன சொன்ன நான் தெளிவா? ஏன்னா ரொம்ப நிதானமா தெளிவா நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய குழப்பம் வந்துட்டு இருக்குது. இந்த குழப்பத்துல நாம எல்லாரும் மயங்கி போய் உட்காந்துருக்கிறோம். நாம மட்டும் இல்லை, இந்தியாவே கிறங்கி போய் உட்காந்துருக்குது. அப்ப நமக்கு இந்த நாடை காடாக்குனதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு உழைச்சோம். மக்கள் வாழறதுக்கு காட்டை என்ன பண்ணாங்க? நாடாக்குனாங்க. காட்டை நாடாக்குறதா சும்மாவா? அதை முள்ள வெட்டி காட்டை சமப்படுத்தி நாடாக்குனது போய் காட்டுல ஒரு கோயில் கட்டிட்டு மொத்த காட்டையும் வளர்த்திக்கலாம். என்ன வேலை அது? அப்ப இதுக்கு பேர் கடவுள் வியாபாரம். அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற விஷயம். இப்போ ஏன்னா இவ்வளவு பெரிய அளவுக்கு நாம என்ன பண்றோம்? இப்போ அதனாலதான் நான் தெளிப்படியா பேரை சொல்லி சொல்றேன். இப்போ ஏன்னா இப்ப பேரை சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வருது. இப்ப நான் சொல்லலை அப்படின்னா நானும் யாராயிடுவேன்? துரோகியா மாறிடுவேன். அப்ப கடவுள் யாரா இருப்பாரு? என்னடா ஒரு பயலுக்கு நாம ஞானம் கொடுக்கல, எல்லாம் பச்சை துரோகியா இருக்கிறான்னு அவரு என்ன பண்ணுவாரு? ரொம்ப தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுவார். பாவம் அவருக்கு தற்கொலை எல்லாம் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அதுக்குள்ள நாம கடவுளை தோற்று போக வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விஷயம். இப்ப காரைக்கால் அம்மையார் தான் சொல்லுவாங்க, கடவுள் எதுலையுமே தோத்தது இல்லை. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் நமக்கு அடிமையா இருக்கிறதுல அவன் அவனை விட வேற யாரும் அடிமை இல்லை. அந்த அளவுக்கு அவன் அடிமையிலேயே யாரும் அவனை ஜெயிக்க முடியாத அளவுக்கு அடிமையா நமக்கு வேலை செய்யறாங்கிறாங்க. புரியுதா? அது கடவுளை மற்றதுல ஜெயிக்கிறது வேற. கடவுள எல்லாருக்கும் கடவுள் அடிமையா உதவி பண்றான். எல்லாரையும் காப்பாத்துறது இல்ல. காப்பாத்துறான்னு சொன்னா தலைவனா இருந்து காப்பாத்துறது இல்ல, உங்களுக்கு காப்பாத்துறது அடிமையா இருந்து காப்பாத்துறது. அதுல அவனை ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு அவன் இருக்கிறான். இது காரைக்கால் அம்மையார் சொன்ன வார்த்தை, புனிய வளமாம் அடிமை. அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அதாவது குனிய எந்த அளவுக்கு நாம குனியன்னு நினைக்கிறோமோ அதை விட அவன் கீழே குனியறான். இப்படி காரைக்கால் அம்மையார் கடவுளை நமக்கு முத காட்டினான். இன்னைக்கு நான் எல்லார பத்தியுமே உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கடவுளை அனுபவிச்சதுன்னு நாம சொல்றோம்ல, இப்ப பேசுறோம்ல, இந்த ஆகாயம் கடவுள், எங்க முன்னோர்கள் கடவுள், சூரியன் கடவுள், நெருப்பு கடவுள், ஜோதிங்கிற விஷயத்தை ஏன் வள்ளலார்லாம் சொல்றாங்கன்னா வெறும் நெருப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த ஜோதியை பயன்படுத்துறாங்க. அதனால நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை சுந்தரர் கொடுத்து பார்க்கிறார். ஒல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து பார்க்கிறார். ஆனா மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா பொதுவான விஷயத்தை பேச வரும்போது வள்ளலார் என்ன பண்றாரு? இந்த ஜோதிங்கிற வார்த்தையை சொல்றதுதான் சரியானதா இருக்குன்னு அதை கொடுக்குறார். அங்க வடமொழி தமிழ் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு என்ன தெளிவா பயிற்சியில் இருக்குதோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது. அப்படிதான் அதுக்குள்ள நீங்க பார்க்கணும். முதல்ல ஆகாயமா, நெருப்பா, சூரியனா, நிலவா, தண்ணியா, எல்லாம் கடவுள் தான். எதெல்லாம் தெரிஞ்சதோ அதெல்லாம் கடவுள் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா நிலத்துல கடவுள் இருக்கிறாரு, சூரியன்ல கடவுள் இருக்கிறார், அதனாலதான் அதெல்லாம் ஒழுங்கா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு கடவுள் யாரு? இதுலயும் இருக்கிறாரு, இதை தாண்டி இருக்கிறாருன்னு சொல்ல வந்தான். சொல்றப்ப என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் அனுபவம் இல்லை. கடவுளை கடவுளாவே, அதாவது நிலமாவோ நீராவோ ஆகாயமாவோ சொல்லாம கடவுளை கடவுளாவே பார்த்த முதல் ஆளு உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் தான் முத காரைக்கால் அம்மையார். அதுக்கு பிறகுதான் முன்ன மற்றவங்களாம். அவங்க தான் கடவுளை பார்த்து அவங்களுக்கு அற்புதம்னு பேர் வைக்கிறாங்க. திருவாலங்காட்டில் இருந்த அந்த அம்மா தான் அற்புத திருவந்தாதின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. 100 பாட்டு. கடவுளை அற்புதம்னு சொல்லி அது ஒரு ஜோதி அப்படிங்கிறத முதல்ல இந்த உலகத்துக்கு மின்னல் போன்ற உருவம் அப்படிங்கிறத உலகத்துக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் இந்த விஷயத்தை பேசல. யாரு? காரைக்கால் அம்மையார் மாதிரி திட்டவட்டமாக ஒரு பால் ஆண், ஒரு பக்கம் பெண். பெண் யாருன்னா உமையம்மை. ஆண் இன்னொரு ஆண் பாதி இருக்குல்ல, அதுவும் யாரு? திருமாலுக்கு பாதி கொடுத்துறாரு. நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மின் உருவம், மின்னல் போன்ற உருவம். இதுதான் அவங்க முதல்ல யாருக்கு?
கடவுள் பற்றிய விஷயமாக காரைக்கால் அம்மையார் கடவுளுக்கே இருக்கிற உருவம் அல்லது வடிவமாக அறிவித்த முதல் செய்தி இந்த அற்புதம் என்பது. அதுக்கு பிறகுதான் நமக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் வராங்கல்ல. இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்கள் வந்து முக்கியமா கடவுளை பற்றி மிகப்பெரிய அளவுல அவங்க கூட திருவண்ணாமலையை வச்சு சொல்லிக்கிறாங்க. அதுலயும் திருநாவுக்கரசர் சொல்றது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கருத்துக்களை வந்து நமக்கு தருது. அவர் என்ன பண்றாருன்னா, திருநாவுக்கரசர் உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர்கோவே மருவி நின் பாதமல்லாம் மற்றொரு மாடு இல்லேனே அப்படின்னு அவர் திருநாவுக்கரசர் ஒரு பாட்டை நமக்கு கொடுக்குறார். அதே மாதிரி நமக்கு திருஞான சம்பந்தர் கொடுக்கிற திருவண்ணாமலை பதிகத்துல பெரிய அளவு இருக்குது. ஆனா இந்த ஜோதியை வைத்தே பேசியவர் நமக்கு திருநாவுக்கரசர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டம் அவர் சொல்றார், அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். அதாவது இந்த அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். அதையும் அவர் தான் சொல்றார். இதை பத்திலாம் பேசும்போது நம்ம சாஸ்திரம் அல்லது சாத்திரம் உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப அழகா அதுக்கு பேர் கொடுப்பார். என்ன பேர் கொடுப்பார் அப்படின்னா, பதி முதுநிலைன்னு பேர் கொடுப்பார். கடவுளுடைய மூத்த நிலை அப்படின்னு பேர் கொடுப்பார். இப்ப மூத்த அப்படின்னா என்ன, உங்களுக்கு ரொம்ப எளிமையா அந்த விஷயம் சொல்றேன். மூத்தனா என்ன அப்படின்னா அதுக்கும் மேல அப்படின்னு அர்த்தம். நீங்க மூத்தனா வயசாகி போனதுன்னு சொல்லக்கூடாது. மூத்த திருப்பதிகம் இப்ப பேசுற நாம மூத்த அப்படிங்கிறது வயசானது நாம சொல்றோம். இந்த மூத்தங்கிற வார்த்தையை ரெண்டு பேர் இலக்கியத்துல பயன்படுத்திக்கிறாங்க. ஒருத்தர் காரைக்கால் அம்மையார், இன்னொன்னு மாணிக்க வாசகர். திருவாலங்காட்டு பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், தில்லை திருப்பதிகம், தில்லை மூத்த திருப்பதிகம் அப்படின்னு மாணிக்க வாசகர் தில்லையில பேசுற, காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டுல பேசுறாங்க. அப்ப ஒரே ஊர்ல சாதாரணமா பதிகன் பேசுறது ஒண்ணு, மூத்த பதிகன் பேசுறது ஒண்ணு. சாதாரணமா பேசும்போது இப்ப நாம சாமி கும்பிடுற மாதிரி வச்சுங்களேன், இதே சாமியை திருஞான சம்பந்தர் கும்பிட்டா அவருக்கு மூத்த திருப்பதிகம், இது மூத்த இடம். நாம பார்க்கும்போது இது நமக்கு பதிகம், இந்த ஊர், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு 3 பேர் முன்னாடி சொன்ன பாருங்க, அவங்க பார்த்தா நாம பார்க்கறது கூட அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க யார் யாருந்து பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கொள்கையை வச்சுட்டு பார்க்கறதுனால அவங்க நாம பார்க்குற அளவு கூட அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு எந்த பின்னணியும் கிடையாது. நமக்கு சாமி எங்களை காப்பாத்துறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்கல்ல, அந்த கண்ணு வந்து ஊனக்கண். ஊனக்கண் பாசம் உணரா பதியை அப்படின்னு பாரு மெய்கண்டார். இதெல்லாம் ஏன் நான் அப்படி ஊனக்கண்ணு சொன்னேன் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது வந்து 2 விதமா பிரிக்கணும். நீங்க ஒண்ணு கடவுளை பத்தியே நாம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு கடவுளை பத்தி இருக்கிற குழப்பத்துல நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது. இந்த ரெண்டா நீங்க, ஏன்னா இப்ப இருக்கிற நிலவரத்தினால நான் அப்படி 2ஆ பிரிச்சுக்கிட்டேன், புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப திருவான்மியூர் கடவுளை உள்ள பாத்தீங்கல்ல, இப்ப போய் இப்ப அவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, அல்லது சிவராத்திரியில பார்த்தோமே அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாதான் அதுக்கான விஷயம். இப்ப நான் போய் சாமி கும்பிட்றேன்னு வச்சுங்களேன், இப்ப யாரு மருந்தீஸ்வரர் நான் சாமி கும்பிட்றேன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், நம்ம இவர் பேர் என்ன, நம்ம இவர் மீசக்காரரை கூப்பிட்டு சார் சாமி பார்க்கணும் உடனே அவர் என்ன பண்ணுவார், குறுக்கோயில் என்ன கூட்டி போய் சாமியை காட்டுவார். தானே நடக்கும், அதுதான் சாமி பார்க்கறது, வேற என்ன சாமி பார்க்கறது, அப்படித்தானே? இப்போ நீங்கள் சாமி பார்க்கணும்னா கியூவில் நின்று பார்க்கணும், இவ்வளோதான் சாமி பார்க்கறதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது, அது அந்த லிங்கத்தை தரிசிக்கிறது சார். இப்போ நான் வந்து இப்போ சாமியை நான் போய் பார்க்க தேவையில்ல சார், அவர் இப்போ இங்கே இருக்கிறார் சார் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் போய் அவரை எடுத்து பார்க்கணும். இப்போ நான் சில பேர் கூட போவேன், சித்தர் மாதிரி அவங்களோட போகணும்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவார், சாமியெல்லாம் வந்து பார்க்க மாட்டார். ஆஹா இன்னும் நீங்கள் போய் சாமி பார்க்க போனீங்க, அவர் வெளியே கிளம்பிட்டாரா, நீங்கள் என்னத்தை பார்த்து வந்தீங்கன்னு, என்ன இது நம்ம சாமி பார்த்துட்டு வந்து அவர் சாமி வெளியே விட்டாருங்கிறார் அப்படிங்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவரை வந்து பார்த்துட்டு அவர் போயிட்டு இருப்பார், அவர் கூட அவர் போயிட்டு இருப்பார், நாம போய் பார்த்துட்டு கல்லை பார்த்துட்டு வந்திருப்போம். சரி சாமி அதோட மட்டும்தானா, அந்த சாமி பிரிஞ்சு வந்துட்டா அப்புறம் கல்லில் சாமி இருக்க மாட்டாரான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
அதுலயும் சாமி இருக்கிறாரு, வந்து பார்த்தவரும் சாமி தான். ஆனாலும் சாமியை நான் அங்கேயும் பார்க்க முடியும், ஆனா என்னால பார்க்க முடியல, இவர்கிட்ட பாக்குறாரு, இது என்ன குழப்பமா இருக்குது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் சாமி பார்க்க. இப்ப திருஞான சம்பந்தர் சாமி பார்த்தார். ஒரு ஒரு உதாரணம் சொல்ல. திருஞான சம்பந்தர் எல்லாருக்கும் தெரியும், வரலாறுல படத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம திருஞான சம்பந்தர் இந்த திரள் இவர் இருந்தார்ல, இந்த பிள்ளைக்கறியை அறிஞ்சு கொடுத்தாருல்ல, அவர் பேர் என்ன, திருத்தொண்டர். அவர் ஊர் வந்து திருச்செங்காட்டங்குடி. இந்த திருச்செங்காட்டங்குடிக்கு போறார். அங்க போய் லிங்கத்தை பார்த்தா அவருக்கு மிரள்றார் திருஞான சம்பந்தர். என்ன மிரள்றாருன்னா, என்ன திருச்செங்காட்டங்குடி சாமி சிவபெருமான் அவர் மட்டும் இல்லை, இன்னும் 4-5 ஊருக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறாரு. திருச்செங்காட்டங்குடியில ஒரு லிங்கம் தான் இருக்குது நம்ம பார்த்தா, ஆனா பக்கத்து அந்த லிங்கத்துக்குள்ள இருக்கிற கடவுள் அவருக்கு தெரியும். பக்கத்து ஊர்ல இருக்கிற லிங்கமும் அந்த கடவுளும் வந்து உட்கார்ந்துக்கிறார். இன்னொரு ஊர்ல இருக்கிற கடவுளும் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இது திருச்செங்காட்டங்குடியில அவர் பாக்குறது. திருநள்ளாருக்கு போறார். அங்க லிங்கத்தை பார்த்த உடனே லிங்கத்துல அந்த ஜோதி தெரியுது அவருக்கு. லிங்கமே ஜோதி தான், ஆனா லிங்கத்துல ஒரு ஜோதி தெரியுது அவருக்கு. அதுதான் வந்து திருநள்ளாறு. திருநள்ளாறுல என்னன்னா, இந்த இப்ப நம்ம சொல்றோம்ல ஜோதி ஜோதி சுயம், அந்த மாதிரி ஒரு கடவுள் தெரியும். அதுக்கு தான் முருகன் பேர். அதுதான் 6 பட்டை உடைய ஜோதி. ஒரு ஜோதி இல்ல, அது 6 பட்டை உடைய ஒரு ஜோதி. சண்முக தெய்வமணி உன்முக சைவமணி அப்படிங்கிறார் யாரு, வள்ளலார். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறைக்கு போறார். திருவாவடுதுறையிலே லிங்கத்தை பார்த்தா அதுல வந்து வேல் வச்சுக்கிட்டு ஒரு தெய்வம் நிக்குது திருவாவடுதுறையில. நாம பார்க்கும்போது லிங்கமா தானே பாக்குறோம், அவரு கண்ணுல அது அந்த லிங்கத்துல வேல் வச்சுக்கிட்டு கடவுள் நிக்கிறான், அப்படின்னா முருகன் நிக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வந்தோம்னா, நாம பார்க்கறதுக்கும் அவங்க பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப நாம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், இதுக்கு தான் திருவாரூர் தான் வந்து இதுக்கு தெளிவா காட்டுற ஒரு இடம். திருவாரூர் இருக்குன்னு வச்சுங்களேன். திருவாரூர் இப்ப நான் இதை காட்டுறதுலாம் இதை தத்துவம் பேச நினைக்காதீங்க. நீங்க கடவுளை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. ஆனா அந்த வாய்ப்புக்கு இதுதான் வழிமுறைன்னு சொல்ல வந்தேன். திருவாரூர்ல தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, திருவாரூர்ல போய் நின்னீங்க அப்படின்னாக்கா, நீங்க யாரோ எந்த ஊரோ அந்த ஊர் சாமி அதுல தெரியும். இப்ப நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு முறை போய் நிக்கிறேன். அங்க ஒரு சித்தரை பார்த்துட்டேன். ஐயா என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். முதல்ல சரி காப்பி வேணுமான்னு கேட்டோம், வாங்கி வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கிறோம். உன்னை பார்த்தா பெரிய இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்குது, நீ செய்வியா அப்படிங்கிற. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம கூட நம்ம ஆள் நிற்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, பீடி வாங்கினார் சொல்லுவாங்க. அது நம்மளை வாங்கலாமான்னா நம்ம கூட எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்துக்கு அவங்க பயப்படுவாங்க கொஞ்சம். இது எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன், நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கூட தெய்வம் வரும். இதான் வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப அப்படின்னு எழுதுவாங்க. உன்னை வெளியில வந்து நின்றுக்கிட்டா உன் தெய்வம் உன்னை பாதுகாக்கும். அந்த மாதிரி திருவாரூருக்கு போனீங்கன்னா நம்ம ஊர் தெய்வம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன வரும்னா, நாம எந்த அளவுக்கு தெய்வத்தை விளங்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு உருவம் தெரியும். இப்ப நாம இப்ப மனிதர்களா எல்லாரும் இல்ல, சில பேர் குரங்கா, சில பேர் நாயா, சில பேர் பன்னியா, சில பேர் வந்து எருமையா எல்லாம் இருப்போம். மனுஷனா தான் இருப்போம் பார்க்கறதுக்கு. நம்ம மனத்துக்கு ஒரு உருவம் உண்டு, அதுவும் அதுல தெரியும். எங்க திருவாரூர் போனீங்கன்னா அங்க கண்ணாடி வச்சுதான் சாமி கும்பிடணும். கண்ணாடி வச்சுன்னா சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இல்ல, அங்க படிமக்கலை வழிபாடுன்னு பேர். அது படிமக்கலை வழிபாடுன்னா கண்ணாடி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க யாரோ, நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ ரெண்டும் தெரியும். அதனாலதான் ஆரூர்னு பேர். இருக்கு ஆரூர்னா யார் ஊரோ அந்த ஊர். திருவாரூர்னு ஒரு ஊர் கிடையாது. ஆரூர் தான் நீ வர்றவன் ஊர் பாது, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் வா, அது உன் ஊர். எது? திருவாரூர். அதனால அந்த ஊருக்கு பேர் ஆரூர்னு பேர். அப்ப எவெல்லாம் போறானோ அல்லது யாரெல்லாம் போறாங்களோ அவங்க ஊரா அது மாறும், அந்த கடவுள் தன்மை. அதனால நாம தான் கண்ணாடி, நம்ம உயிர் தான் அதுக்கு கண்ணாடி. அப்ப நாம யாருங்கிறதையும் காட்டும், நம்ம கடவுளையும் காட்டுறதான் திருவாரூர். இப்ப நீங்க திருவாரூர்ல இந்த விஷயம் ஏன் சொன்ன அப்படின்னா, ஒரு கடவுளை பார்க்கறதுனா இதுக்குள்ள இவ்வளோ வரலாறு இருக்குது. இது ஒரு பக்கம் முடிஞ்சுதா? ரெண்டாவது என்ன விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் அங்க இருக்கிறாருன்னு நான் சொல்றேன்ல,
உண்மையிலேயே கடவுள் மட்டும் இருக்கிறாரான்னு சொல்லியிருக்கோம்ல, யாராவது சொல்லியிருக்கோமா இல்லையா? அதுதான் நான் காரைக்கால் அம்மையார் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, இதுல ஒரு பெரிய ஆள், ரெண்டாவது ஒருத்தர் வந்தவருக்கு ரொம்ப பெரிய ஆள், யாருன்னா திருமூலர். இந்த திருமூலர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாடு மேய்க்கிறவன் செத்து கிடக்குறான், அவன் உடம்புல இவரோட உயிரை இணைக்கிறார். மாடு மேய்க்கிறவன் உடம்புல அவன் உயிரை கொண்டாந்து வைக்கல, அவரு இவரு உடம்ப இவரு உயிரை அதுல வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? உயிர் வேற உடம்பு வேற அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதோ மனிதர்களோட அன்பு செலுத்துறத பத்தி தான் பேசுறோம். மாடுங்களே அவனை பார்த்து அழுகுதுன்னா அவன் எந்த அளவுக்கு அன்பு உள்ளவன் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றாரு உலகத்துக்கு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அன்பே சிவம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்போ இப்ப என்ன நடக்குது? முதல்ல கடவுளுக்கு உருவம் சொன்னது ஜோதின்னு யாரு? காரைக்கால் அம்மையார். அதுக்கப்புறம் கடவுளுக்கு என்ன குணம் தெரியுமா? அது அன்பு அப்படின்னு சொன்னவர் திருமூலர். அப்ப கடவுளுக்கு உருவமும் அதனுடைய தன்மையையும் சொன்ன காரைக்கால் அம்மையாருக்கு பிறகுதான் அதோட குணம் என்னன்னு அவங்களும் சொல்றாங்க. பேரன்பே இன்னும் பெருக்குன்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா அது அப்படியே அதுதான்பா சிவம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை புரிய வைக்கிறார் திருமூலர். அன்பே சிவம் ஆவது அப்படின்னு அவர் சொல்றார். அன்பு சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிறார் அப்படிங்கிற பாட்டை திருமூலர் கொடுக்கிறார். அவருக்கு யாருன்னா மிகப்பெரிய யோகி. உடம்ப சுக்கு ஆக்கிட்டு அல்லது இரும்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதுல இருந்து உயிரை தனியா, உடம்ப நீங்க உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு கெட ஆரம்பிச்சிடும்ல, அந்த மாதிரி கெடாம அந்த உடம்ப டீமெரிட் ஆகாம சுக்கு மாதிரி மாற்றி வச்சுட்டு தான் உயிரோட வெளியே போவார், உயிரா வெளியே போவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு அவர் உடம்புல கிடைக்காத ஒரு விஷயம் அந்த செத்துட்ட மாடு மேய்க்கிறவங்க உடம்புல கிடைக்குது. அப்படின்னா என்ன? அது உடம்பு ரொம்ப மென்மையா இருக்கு. மாடு மேய்க்கிறவன் உழைப்பாளி, ஆனா உடம்பு இன்னைக்கு நைட்டு போட்டு நாளைக்கு காலையில டீ கடையில வைக்கிற பண்ணு மாதிரி சாஃப்டா இருக்கு. அது 2 நாளைக்கு முன்னாடி போட்டா சுருங்கி போய் கிடக்கும். அப்படி இல்லை, அது பொசு பொசுன்னு சில பண்ணு கடையில பாக்குறீங்கல்ல, அப்படி தொட்டா உள்ள போற மாதிரி அந்த மாதிரி உடம்பு மாறுறதுக்கு பேர் தான் அந்த அன்புனால மாறுற உடம்பு. அன்புரு அப்படின்னா வள்ளலார் அதை பேசுவார். அது உங்களுக்கு சுருக்கமும் இருக்காது, சுருங்கிக்கிட்டே வருவீங்க, ஆனா சுருக்கம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? வயசானா அங்கங்க கோடு ஒரு சுருக்கம் வரும்ல, அது இல்ல, உடம்பு சின்னதாகிட்டே வரும், ஆனா சுருக்கம் இருக்காது. அப்படி வர்றதான் அந்த உடம்பு மாறுற விஷயம். இதுதான் அன்புல வர்ற விஷயம். இதுதான் இந்த சித்தர்கள் அனுபவிக்கிறது. நீங்க சித்தர்கள் படம் தான் பாருங்களேன், சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை இருப்பாங்க, ஆனா ஆள் சுருங்கிட்டே வருவாங்க. இன்னும் கணக்கம்பட்டி சித்தர் குரு பூஜை வர 8ஆம் தேதி வருது. அவர் படம்லாம் பார்த்தா நல்ல எண்ணெயை தலையில நல்ல எண்ணெய் கொப்பரையில விட்ட மாதிரி தலையை போட்டு சீவிட்டு மழை இருப்பாரு அவர் போட்டோ பார்த்தீங்கன்னா. இது எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வயசாகும் எல்லாருக்கும், ஆனா அவங்க அந்த கண்ணு அந்த உடம்பு ரெண்டும் அதுக்குள்ள என்னவாகுது, அந்த கிழக்கு தன்மையோ அல்லது நோய்த்தன்மையோ அடையாது. ஆனா எல்லா சித்தர்களுக்கும் அப்படியே கேட்காதீங்க. என்ன சிலர் எடுத்துக்காட்டு இப்படி, இப்ப மாயம்மாவை கேட்டீங்கன்னா அவங்க ஒரு வித்தியாசமா இருப்பாங்க, அது பரஞ்சோதி பாபா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருப்பாரு. ஆனா அவங்க இயலாமையோ அல்லது அதுவோ கிடையாது, அதுக்குள்ள முழுசா அதை எல்லாத்தையும் கொண்டு வெளியேற்றுவாங்க. அப்படிதான் அதுக்குள்ள அவங்க உடல் மாற்றத்தை ஏத்துக்கிறது. அதாவது பாக்கி இல்லாம இருக்கணும். இப்ப சக்கரை அம்மா பக்கத்துல பாத்தீங்கன்னா, சக்கரை அம்மாவுக்கும் திருவாதிரை வருது 7ஆம் தேதி குரு பூஜை. அவங்க நல்ல தேஜஸா இருக்கும், ஆனா கால் யானைக்காலா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சித்தர்களை கடவுளை அனுபவிச்சவங்களை நீங்க புரிஞ்சிக்கும் போது இதெல்லாம் வேணும். அவங்களுக்கு அவங்க பிறப்புல என்னென்னலாம் பாக்கி வினை இருக்குதோ அந்த மொத்தத்தையும் அதே பிறப்புல ஏற்றி இறக்கிடுவாங்க. அதுல குறை வைக்க கூடாது. அதுதான் அவங்கள புரிஞ்சுக்கிறது. ஆனா இந்த மரபுலையே இந்த வியாபாரிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்களை நீங்க பார்க்க கூடாது. இப்ப நான் சொன்ன இந்த பரஞ்சோதி பாபா, சக்கரை அம்மா, கணக்கம்பட்டியார் இவங்கெல்லாம் கேட்டா கோடிக்கணக்கில் பங்களா கட்டி கொடுத்து ஏசி போட்டு விட்டுருவானோ. ஏசி போட்டாங்க, இளையராஜால இருந்து ட்ரம்ஸ் சிவமணில இருந்து எல்லாரும் பண்ணி பாக்குறாங்க. யாருக்கு? பரஞ்சோதி இந்த மாதிரி யாரும் இருக்கு. ஆனா அவங்க யாரும் எந்த சுகத்துக்குள்ளே இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும் இதுக்குள்ள. ஆனா இந்த நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேர் சொன்ன இல்ல, இவன் யாரும் சுகம் இல்லாம இல்லை. முதல் அளவுகோலே கடவுளை அனுபவிக்கிறவன் யாருன்னா, கடவுள்ங்கிற ஒரு சுகத்துக்குள்ள போயிட்டா உலகியலாக சொல்லுகிற அந்த சுகங்கள் என்பது அவனுக்கு மிக மிக மிகவும் அந்நியமாகும்.
அப்படி இல்லைன்னா கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா ஆணித்தரமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க பாதி ஆயிடுவீங்க. சும்மா திட்டம் நினைக்காதீங்க, அது உண்மையை சொல்ல வரேன், அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா நாம பாவி, அவன் பெரும்பாவி ஆயிடுவான், அது வேற விஷயம். சில பேர்லாம் வந்து நீங்க கடவுள் எப்படி பிறப்ப கொடுப்பான்னா கையும் காலையும் மொட்டமாக்கி அவன் கையை நீட்டி கூட அடுத்தவங்கிட்ட பிச்சை கேட்காத அளவோட முடக்கி அவனை டார்ச்சர் பண்ணி காலி பண்றதுல மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். அது நிறைய பேர் நீங்க பாவத்தை அனுபவிக்கும் போது தெரியும், என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னுவான். வள்ளலார் வள்ளலார் பாம்பனார்லாம் அப்படி ஒரு பாட்டு எழுதுறாங்க. பாம்பனார் ஒரு பாட்டு எழுதிப்பாரு, என்ன பாவம் செஞ்சணும்னு எழுதுறாருல்ல, வள்ளலார் அது மாதிரி எழுதுறாரு. வள்ளலார் எழுதுலாம் கல்லோர் மனத்தை நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தோன்னு எழுதுறாருல. அது எதுக்கு எழுதுறாங்க? அவங்க பண்றது இல்லை, அது நமக்கு தெரியாம இவ்வளோ பாவம் வந்ததுன்னா அதுல இருந்து அந்த பிறப்புல வர்ற நஞ்சு போற அந்த வாழ்க்கையை அவன் கடவுள் கொடுக்குற அந்த மிகப்பெரிய கொடுமையான அந்த பிறப்பை நீங்க பெறாதீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நான் அதுதான் சொல்றது. அதுக்குதான் ஔவையார் ஒரே ஒரு உபாயம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மரியாதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மரியாதை பண்ணா அந்த கும்ப மரியாதை இல்லை, அது மரியாதையா பழகிறதுக்கு தெரியுதா பாருங்கன்னு சொல்றேன். இப்ப நான் வச்சு இப்ப உடனே நீங்க என்ன எடுத்துக்கூடாது, இருந்தாலும் எவனையும் மதிக்க மாட்டான், இவன் போய் மரியாதை, நான் நல்லவனை மதிக்கலன்றதுனாலும் மரியாதை கொடுக்குறதுதான் அர்த்தம். இது நல்லவனை மதிச்சாதான் மரியாதை. அயோக்கியெல்லாம் நான் மதிச்சேன்னு வச்சுக்க, அப்ப எனக்கு அவமானம் ஆயிடும், அவனை நான் திட்டிதான் ஆகணும், அதான் நான் கொடுக்குற மரியாதை. அது உங்களால முடியாது, என்னால முடியல. அது உங்களுக்கு இடம் புரியுதா? இங்க குழப்பிக்க கூடாது யாரும். நான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவன் கேட்டுறான்னா அதுதான் நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. பொதுவா வாழ்க்கையில உயர்றதுக்கு என்ன, ஏன்னா அவன் நான் திட்டனா அப்புறம் எனக்கு அவமரியாதை ஆயிடாது. அதுதான் நீங்க நடக்க வேண்டியதை சகிச்சுக்கிறது இல்லை. அது சகிச்சுக்கிறதுனா நாம நினைச்சுக்கிறோம், ஐயோ அவனையும் ஏற்றுக்கலாம் இவனையும் ஏற்றுக்கலாம், அது கிடையாது. தப்புன்னு சொன்னாதான் ஆன்மீகத்துக்குள்ள இடமே வழியே. அதுக்கு அப்புறம் நீங்க மரியாதை கொடுக்கணும். ஒரு நீங்க ஒரு ஆளை நீங்களாம் அவமரியாதை, அவனை பணத்தையோ அல்லது அது பேர் என்ன அவனுடைய வறுமையோ பார்த்து இழிவா பேசக்கூடாது. அப்ப மரியாதையை புரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க தான் தெளிவா சொன்னாங்க, மகிதலத்தீர் மரியாதை அப்படிங்கறத ஒரே வார்த்தையில சொன்னாங்க ஔவையார் நல்வழிங்கிற நூல்ல. இன்னொன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு கொடுங்க அடுத்தவங்க. இந்த ரெண்டு தான் உபாயம் வாழ்க்கையினுடைய விதியை வெல்வதற்கு. ஔவையார் சொன்ன அறிவுரை நல்வழியில திட்டவட்டமான முடிவு. மற்ற யாரும் இவ்வளவு திட்டவட்டமா சொன்னது கிடையாது. மரியாதை கொடுக்கறதுல ரொம்ப தெளிவா. அது நீங்க பாருங்களேன், நீங்க வாழ்க்கைக்குள்ள நான் இந்த மரியாதை இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இங்க சாமி சொப்புல நட்டிட்டே இருந்தேன்ல, ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க, நேரம் அந்த நஞ்சி காலில் எடுத்து நாங்க தண்டத்துக்கு காலில் ஊந்து கும்பிட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் மரியாதை. ஆனா அப்ப மரியாதை நீங்க ஐயோ நான் சாமிக்கு மரியாதை கொடுத்தா போதும், மற்றவங்க என்ன நடக்குன்றத பத்திலாம் கவலை கிடையாது. அப்ப மரியாதைக்கு பேர் என்ன? விவரம் புரியாம மாட்டிக்கிறது. இது நமக்கு தெரியாம வர்ற பாவம். இதுதான் எல்லா இடத்துலயும் இந்த உணர்வு எனக்கு எப்படி வரும்? எனக்கு முதல்ல அது வராதில்லை. நான் நினைச்சிட்டு இருப்பேன், சாமியை திருப்பதிக்கு போறவன் இந்த கந்தசாமி கோயிலுக்கு போறவங்கலாம் தெரியும், நேரம் அந்த சாமி அவன் எவ்வளவுதான் தடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான், அங்க உழுந்து அது பட்டுன்னு தலையை இடிக்காம வெளியே வர மாட்டான். இன்னும் அதை விட மோசமானது ஒண்ணு இருக்குது. நான் கொஞ்ச நாளா யோசனை பண்ணி பார்த்தேன், பரவாயில்ல இந்த கோயில்ல நிறைய பேர் சாமி இந்த பெரிய பெரிய கோயில்ல கூட்டம் நிறைய போதில்ல, அங்க நின்று பாதுகாப்புலாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் நல்லதுதான் போல நினைச்சேன் முதல்ல. அப்புறம் பார்த்தாலும் தெரியுது, இவன் சாமியை பார்க்காமலே வர்றவன் பாவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு நிக்க வச்சுக்கிறான்ல கடவுள். அப்ப இவன் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? அப்ப நமக்கு புரியல விவரம், எது மூலமா எப்படி போறதுன்னே புரியாத அளவுக்கு நாம மாட்டிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையே. அதுக்குள்ள அதாவது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி மண்டை நமக்கே ஆஹா இதுல இவ்வளவு பாவம் வருது, நாம எப்படி தப்பிக்கிறது, அந்த பாட்டு தான் அந்த லிஸ்ட். வள்ளலாரோ பாம்பனாரோ அந்த நான் யாரை என்ன பண்ணணும் தெரியலையே அப்படிங்கிறேன்ல, அப்போ இது உணர வைக்கிறதுக்குள்ள நம்ம படாத பாடுபடுறோம். அதுலதான் இந்த கடவுள் வரலாறுக்குள்ள இந்த மாதிரி பண்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிடுறாங்கல்ல, அவங்களுக்கு வரப்போற விஷயத்துல அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் வள்ளலார் சொல்ற விஷயம். வள்ளலார் அந்த பாட்டுல அவர் வருவிக்க விட்டேன்னு ஒரு பாட்டு எழுதுறாருல, அதுல சொல்றது என்னன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்து இந்த மக்களுக்கு தத்துவம் சொல்றேன் உபதேசம் பண்றேன்னு மக்கள் வாழ்க்கையை கெடுக்கிறான் பார், அவன் செத்து போனவனை எழுப்புறதுக்கு வழியே இல்லை. நான் இந்த கொள்கையை சொன்ன பிறகு இதுல நின்னா அவனை நீங்க எழுப்பலாம். அப்ப எவ்வளவு பெரிய பாவங்கிறத அதுக்குள்ள பாருங்க. அந்த பாவத்தை நான் எனக்கு சுட்டி காட்ட சரியா வரல,
யாராவது நீங்க நாம நம்மள மாதிரி யாருக்கு அனுபவிக்கிற கொடுமை அது வேற. நாம நல்லவங்களான்னு காட்டுறது. நான் சொல்றது அது இல்ல. நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவனால அவங்க எல்லாம் எப்படி கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னா, அவங்க ஆன்மீகத்துல தானே வந்து நின்றுறான். அது ஓரளவுக்கு புரிஞ்சிங்களேன். நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யாரையும் சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு யாராவது புரிஞ்சாலும் கவலை இல்லை. யார வேணாலும் நீங்க அதை நினைச்சுக்கலாம். நான் சொல்ற உதாரணத்துல எல்லாம் இருக்கும். நம்மளால காப்பாற்ற முடியாத மாதிரி நம்ம மனநிலை ரீதியா ஆணி வச்சு இறக்கின மாதிரி உட்காந்து அவஸ்தைப்படுறவங்களை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நான் சொல்றது புரியுதா? கை கால் விளங்காம முடியாம வருத்தப்படுறவனாவும் இருக்கிறவங்க அவன். அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. ஏன்னா நாம தான் எல்லாத்தையும் செய்ய முடியாம இப்ப கோவிலே பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். போன பிறப்புல கோவிலே வேணாங்க இருந்திருப்போம், ஆனா நல்லவனா இருந்திருப்போம். அப்ப கோவில் இருந்தா தானே என் பாவம் தீரும். அதுக்கு என்ன பிச்சைக்காரனா ஒரு கோயில போட்டாதானே நல்லது. அப்படி இருந்தா அப்ப அந்த பிச்சைக்காரனை பார்த்து நாம என்ன பண்ண முடியாது. அவன் பெரிய இந்த பிறப்புல அந்த ஒரு தடவை கோயில்ல அவனை போட்டு வச்சான்னா கடவுள் அடுத்த பிறப்புல அவன் மகான் ஆயிடுவான். ஏன்னா அது மட்டும்தான் அவனுக்கு பாக்கி. இந்த ஒரே வேலை செய்யற மாதிரி சில பிறப்புலாம் இருக்கும், அது வேற ஒண்ணும் பண்ணாது. அப்ப என்ன இருக்குன்னா எல்லாம் நல்லவனா இருந்திருப்பான், ஒரே ஒரு விஷயத்துல அவன் சேர இடமா இருந்திருப்பான். அப்ப அவனுக்கு யாருக்கு விடுதலை கொடுக்குறது? அப்ப ஒரே மேட்டர்ல போட்டு அவனை அடிடா அப்படின்னு அடிச்சான்னா அது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். அவன் ஆவறானோ இல்லையா, கடவுள் ஆக்கிடுவான். நான் ஒரு திருவண்ணாமலை சுற்றிட்டே இருந்தேன். ஒரு அம்மா பிச்சை அந்த சிங்க முகம் அக்னி கோலத்துக்கு எதிர எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு போனேன், ஏமா உனக்கு இந்த திருவண்ணாமலைக்கு வந்து உட்காந்துட்டேன், இங்க போய் என் பிச்சை எடுக்கிற ஒண்ணு யாருன்னா கொடுத்தா வாங்கலன்னா செத்து போய் அவனுக்கு முட்டிட்டானே அப்படின்னு நான் அப்படிதான் சொன்னேன்னு வச்சுக்கேன். நீ யாரும் நான் தப்பா கிடைக்காது, எனக்கு அப்படிதான் வந்துட்டு சொன்னேன். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அப்ப ஒரு கொள்கை கடவுள் என்ன நான் சீக்கிரமா அந்த விடுதலை அடையிறதுக்கு என்ன போடுறான், ஆனா எனக்கு புத்தி வரல, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன்ல. அப்ப இந்த மரியாதை கொடுக்கறதுல இந்த கண்டக்டர், போலீஸ்காரன், நாம வாத்தியாரு, ஆபீசர், இவ எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை கொடுத்துருவான். அவன் அடுத்தவனை மதிக்கிறது இல்லாம அவனை பாதியாக்குறது கடவுளோட வேலைன்னு ஆக்கிறதான். அப்ப ஔவையார் சொன்ன அந்த மரியாதைங்கிறதுக்குள்ள உங்களுக்கு பயிற்சி வருதா பாருங்க, எவ்வளவு எளிமையானது. அதுக்காக வாங்க வாங்கணும் நம்ம அயோக்கியத்தனமா போட்டு கூட கும்பிட்டு போடக்கூடாது. அது அதை விட கேவலமானது. அது இல்லாது நான் என் வேலைக்குள்ள இருந்துக்கிட்டு தப்பு பண்றவனை தப்புன்னு சொல்லிட்டு வர்றவனுக்குள்ள பொதுவுல நான் மரியாதை சொல்ற விஷயமா எனக்கு எளிமையா கை வருதான்னு எத்தனை பேருக்கு வருது பாருங்களேன். வந்துதான் நீங்க தெரியாது. அப்ப இது எளிமையானதுதான், ஆனா வருதா அப்படிங்கறதான் அதுக்குள்ள இருக்கிற அடையாளம். இப்ப இதெல்லாம் நான் செயல்பாட்டுக்குள்ள சொல்லிட்டேன். ஆனா கடவுள் அப்படி வரும்போது நான் இருக்கிற பிரச்சனைய சொல்லணும் இப்போ. ஏன்னா அது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நான் 3 பேர் லிஸ்ட் சொன்னேன்ல, அந்த 3 பேருக்கும் இங்க இருக்கிற மருந்தீஸ்வரருக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்காக நீங்க வேற எங்கன்னா கோயில் கட்டிங்க, நாங்க வேணாங்களே. ஆனா அந்த கோயில என் பேர்ல வியாபாரம் பண்ணக்கூடாது. இப்ப திருநீர் நாம வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்ப திருநீர் நாம வச்சிருக்கோம், உங்களுக்கு எதுக்கு தெரிஞ்சு திருநீர் வச்சீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், சாமி நினைச்சீங்க வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப ஒண்ணுமே தெரியாதவங்க, விவசாயம் பண்றவங்க, ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாமி கும்பிட்டாங்க போனாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப இவங்களுக்கு எல்லாம் கடவுள் இவங்க எல்லாம் பிறப்பை என்ன பண்ணுவாரு, ஈடறுப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ பதில் சொல்லியாம இல்ல. இப்ப நிறைய பேர் இருக்கிறான், எல்லாராலையும் அந்த பதில் சொல்ல முடியாது. இப்ப கிராமத்துல உழைக்கிறான்பா, அவன் அதே பிறப்புல அந்த மாதிரியே, அந்த பிறப்புல இல்ல அந்த மாதிரியே தொடர்ந்து பிறக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அவன் ஈடேற முடியுமா முடியாதா அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா ஈடேறலாம். ஏன்னா அவன் செயல்பாட்டுக்குள்ள மனநிலை ரீதியா வேற ஒண்ணு சேராம அவன் அவனுடைய பண்பு நலன்கள் உயர்ந்த விஷயமா மாறும்போது அவனுக்கு தத்துவமே தேவையில்லை. அது சாத்தியமான்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம். வள்ளலார் வந்ததுனால அது தெளிவா தெரியும். வள்ளலார் ஒரு ஆள் வரலன்னா தெரியாது. இல்லைன்னா நமக்கு எல்லாம் என்ன தெரியும், ஞானம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வள்ளலாருக்கு முன்னாடி எல்லாருக்கும் இப்ப இந்த உழைக்கிறவன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவான், எதை பத்தியாவது பேச ஆரம்பிக்கிறான்னா, எதை பத்தியாவது பேச ஆரம்பிக்க பிறகு அவன் சரியா பேச வரலன்னா அவனை கொண்டாந்து எங்க தள்ளுவாங்க, எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அதுக்குள்ள வர ஆரம்பிச்சா என்ன பண்ண, இவனை தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் தெரிஞ்சிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆளுங்க தான் நாமெல்லாம். சிவராத்திரியில் எத்தனையோ கோயிலுக்கு போய் நல்லா போனோம்னாங்கிறான், இங்க மாட்டிட்டு உட்காந்துட்டு இந்த ஆளு கேட்கறத இல்லையே சொல்ல வந்தாயா, நம்ம மாட்டிக்க போற ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆயிட போகுதுன்னு உட்காந்துலாம் மாட்டிக்கணும்ல. அப்ப அந்த மாதிரி கோஷ்டி தான் இதெல்லாம். இப்ப இவங்களுக்குலாம்
இப்ப ஆனா இப்ப மீடியா வந்துட்ட பிறகு எந்த உழைப்பாளியும் ஒருவேளை டிவி இல்லாதவனா தப்பிச்சு கடவுளை அடைஞ்சிடலாம். எவனாவது இந்த மாதிரி இந்த ஆதி சிவன் போதி சிவன் எதையாவது கேட்டு இருந்தான்னா கண்டிப்பா அவன் என்ன காலி. அதுக்கப்புறம் பிறந்து மகனை நீ சத்து சுண்ணாம்பாயி ஞானத்துல தெளிவு இல்லாம என்ன பண்ண முடியாது, ஈடேற முடியாது. அப்படி வச்சிங்களேன், நமக்கே இந்த கதினா அதை சொன்னவனுக்கு என்ன கதி? இப்ப நீங்க இப்படி வச்சிங்களேன், இப்ப நீங்க ஒரு நாயை அடிச்சிருங்க. சரி, தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய மோசமான வியாதி. எனக்கு தெரிஞ்சு நாய் செத்து போய் கிடந்தா அது சீக்கிரம் ஆகணும். நான் இப்படியே சொல்லுவேன், என் நாய் செத்தா எந்த நாயும் அதை எடுத்து புதைக்காது அப்படின்னு. நான் உங்களை திட்டல, இன்னொரு நாயா புதைக்கும். அந்த நாயை எந்த நாய்க்கு பிரச்சனையோ அந்த நாய் தானே புதைக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நாய் செத்தா கண்டிப்பாக புதைச்சணும். ஏன்னா சீக்கிரமாக கிருமிகள் அதில் வைரஸுகள்லாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்தியாவே பாதித்த ஒரு நோய் பிளேக்லாம் அப்படி தான் வட இந்தியாவில் செத்த ஒரு மாடோ நாயோ தான். அது மூலமாக தான் மிகப்பெரிய உயிரிழப்புலாம் ஏற்பட்டது. இப்படி வச்சிங்களேன், உங்கள் ஊரில் ஒரு நாய் செத்து கிடக்கு, நீங்கள் எடுத்து புதைச்சிட்டீங்க. அப்படி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் யார் இப்போ ஒரு 1,00,000 உயிரை காப்பாற்றின ஆளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு 1,00,000 உயிரை காப்பாற்றின புண்ணியம் கிடைக்கலாம். அது நமக்கு அந்த வேல்யூ தெரியாதுல்ல. சில பேருக்கு அந்த 1,00,000 உயிரை காப்பாற்றுறதுங்கிறது அவன் அறிவில் இந்த கடவுள் விஷயம் இல்லாமல் அதை பண்ணியிருப்பான்னு வச்சிங்களேன், அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? பச்சை பொம்மலையார் மாதிரி திடீர்னு மரகதக்கல்லை தான் கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு கான்செப்டு? பச்சை பொம்மலையார் திடீர்னு ஒரு போறாரு கப்பலில் இந்த போட்டில் புயல் வருது, அதை அடிக்குது. புயல் அடித்த உடனே அந்த போட் என்ன பண்ணுது, கடலில் ஒரு இடத்துல ஒதுங்குது. அங்கே அந்த போட்டு நிற்கிறதுக்காக ஒரு 4 கல்லை எடுத்து போட்டு ராத்திரி முழுக்க முடிச்சுட்டு காலையில் அந்த திரும்பி வந்துடுறாங்க சென்னைக்கு. வந்துட்ட பிறகு அந்த கல் நம்மளை காப்பாற்றுச்சே அப்படின்னு நாங்கள் வீட்டில் போட்டு வைக்கிறார். ஒரு நாள் வீடு கட்டும்போது அதையும் சேர்த்து வீட்டில் வைக்கிறார். அது இருந்து உடையுது, அது மரகதக்கல். அதான் பச்சை பொம்மலையார் வரலாறுல அது வரும். அந்த மாதிரி திடீர்னு பணத்தை தான் கொடுப்பான், அங்கேயும் என்ன தரமாட்டான். பணத்தை கொடுத்தா என்ன ஆகிறீங்க நீங்கள் மறுபடியும் பாவிகள் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் அதிகாரத்தை பதவி கொடுத்தாங்கன்னா பரம பாவிகள் ஆயிடுவோம். ஏன்னா அங்கே நாம யாரும் எச்சரிக்கையா இருக்க மாட்டோம். அநியாயம் பண்றதுக்கு ரொம்ப தெளிவா அந்த பதவியையும் பணத்தையும் பயன்படுத்துறதுதான் நம்முடைய பிறப்புனுடைய வரலாறு. அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா பிறப்பு என்னும் பேதமை நீங்க அப்படிங்கிறார். பிறப்பே பேதமையானது. எதை சொல்ல வரானோ அது அவனுக்கு ஏறாது. சொல்ல வராத சொல்லி இப்ப நம்ம சொற்பொழி வர நான் எதை சொல்ல வந்தோம்னு தெரியாம எதை சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பிறப்பும் கூட அப்படிதான். இப்ப நம்ம சொல்ல வந்தது தெளிவா சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா உங்க லெவலும் என் லெவலும் மாறுது இல்ல, அதனால இருக்கிற கோளாறு. அந்த மாதிரிதான் பிறப்பும் கூட. அப்ப வள்ளலாறு மட்டும் இல்ல, இதுக்குள்ள இந்த கடவுள் அனுபவத்துக்குள்ள நாம என்ன பண்ணணும், ஒரு அடிப்படை இல்லாம கடவுள் என்பதை பற்றி நீங்கள் சொல்லுவதும் சரியில்லை. எப்படி சார் இதை சொல்ல வரீங்க, அப்படி ஏதாவது ஒரு உதாரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டா உடனே பிரம்மம் இவனிடம் வேதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நாமெல்லாம் மனிதர்கள் தானே. இப்ப மனிதர்கள் ஒரு யானை பலமோ சிங்கத்தோட பலமோ இவனுக்கு கிடையாது. உண்டா? சிறுத்தை பலம் எந்த பலமும் கிடையாது. குறைஞ்சபட்சம் நாய் பலம் கூட இவனுக்கு கிடையாது. நாயை கூட உங்களுக்கு கண்டா ஓடித்தானே போவீங்க. நாயை அடிச்சு தூக்கி போட முடியாது இல்லை உங்களால, முடியுமா? நாய் கட்சி போடுறோம் சார், நீங்க அடிச்சுலாம் போட முடியாது. இப்போ குறைஞ்சபட்சம் பலம், கோழி பிடிக்கிறதே பெரிய வேலைன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த இதுக்குள்ள நாம பலசாலி இல்லை, ஆனா மூளையை வச்சு நாம பலசாலியா இருக்கிறோம். உலகத்துல என்ன பலம் வேண்டுமோ அத்தனையும் நாம எதை பயன்படுத்தி பண்றோம், நம்முடைய மூளையை. இதை 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு, கருவிகளை உருவாக்கி அதுல உலகத்தை பயன்படுத்துறது, பலசாலியா மாறுறது. இப்ப ஆயுதமா, இப்ப நீங்க ஒரு குண்டு போட்டா அவங்க ஒரு குண்டு போடக்கூடாது. அதனால நீங்க போடுற குண்டுல அவன் அப்படியே மயக்கமாயி கொண்டுடணும். அதுக்கப்புறம் நீங்க போடுற குண்டு அவன் மேல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி மூடிக்கும். இப்படிலாம் ஆயுதம் தயார் பண்ணிட்டாங்க, தெரியல? இப்படிலாம் ஆயுதத்துல ரொம்ப நவீனமா, அதாவது எதிரி தாக்காத அளவுக்கு நாம தாக்கிடணும், அவனை முழுக்க பிரச்சனை இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆயுதம் தயார் பண்ணியாச்சு. இது அறிவோட ஒரு வேலை. அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொரு முறையும் அதுல கொடுத்துருக்கான். நீங்களே உங்க உடம்பையும் உங்க விஷயத்தையும் பயன்படுத்தி நீங்க உங்க உடம்புலயே பலசாலியா மாறலாம். அப்படித்தானே சித்தர்கள் சில பேர் அட்டமா சித்திலாம் அதானே வருது. நீங்களே உங்க உடம்ப மிதக்க வைக்கலாம், நீங்களே இரும்பா மாத்தலாம், நெருப்பா மாத்தலாம் வர்றப்ப அதுவும் நடக்குது. அப்ப இதுக்கெல்லாம் பலம் எது? என்னுடைய அறிவு தான் இதுக்கெல்லாம். ஆனா இது 2 என்னவாகல, விலங்கல இருக்குது இதெல்லாம். ஆனா எல்லாராலையும் முடியல. அதே சமயத்துல இது உருப்படியான விஷயமாவும் முடிவுக்கு வரல. இது ஒரு பக்கம் அப்படி இன்வேலிட் அப்படியே நிக்குது, என்னவா சரிவராத விஷயமா தான் நிக்குது. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. அது எது அப்படின்னா, இப்ப நாமெல்லாம் மனிதர்கள் எப்படி மனிதர்களா இருக்கிறோம். இப்போ
இப்போ நீங்களாம் மனிதர்கள் தானே, நானும் மனிதர் தான். இப்போ நாமெல்லாம் மனிதர்கள் எதை வச்சு காட்டிக்கிறது? என்னத்தை வச்சு? மணியா? என்ன மணியா? சுப்பிரமணியா? 12 இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. என்ன சும்மா ஒரு 1.25 வரைக்கும் பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மணினார்ல, அதனால தான் 12 சொன்னோம். நாங்கள் அப்படி ஒரு அர்த்தம் இல்லை. இல்லை சரி பரவாயில்ல, காலத்தை வச்சு தான் நம்ம வாழறோம். நமக்கு என்ன அது வயசாகி போனால் போய் சேர்ந்துட்டு போகிறோம். கடைசியில் எவனும் இதோட இருக்க போகிறது இல்லைப்பா. இன்னத்த பேச்சா கடவுள்னா அவன் சொற்பொழிவுன்னா அதுன்னா போயா அப்படின்னு தானே போகுது. ஒரு பக்கம் அவன் சம்பாதிச்சான்னா அதுன்னா டொப்புன்னு ஆள் உயிரே காணும் இருந்ததுலாம் என்னாச்சுன்னு தெரியல. எவன் எடுத்தான்னா எவன் போனான்னா அதுக்கப்புறம் எவன் இருந்தான்னா அப்படியும் ஆக போகுது. என்னன்னா நடக்குதுங்க. இன்னும் சொற்பொழிவு நடக்குதா வேற என்ன நடக்குதான்னு கேட்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? அப்படியும் போதா, சரி பரவாயில்ல, அதனால என்னென்னமோ நடக்குதுப்பா, அது என்ன அப்படின்னு நாம நினைக்கிறோன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம். ஆனா எதையாவது நினைக்கிற மாதிரி வரமா இல்லையா? குழப்பவாதி கொஞ்சம் பேர் இருந்துதான் இருப்போம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. எதையாவது நினைக்கிற மாதிரி நமக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? அப்ப நாம கொஞ்சம் வித்தியாசமா வரோம். இதுல மனுஷன்னா என்னன்னு சொல்றதுக்கு நாம கடைசியா என்னத்தை கையில வச்சுக்கிறோம்? நம்மோட பண்பாடு தான் கையில வச்சுக்கிறோம். அதை பண்பாடுன்னு சொல்றதான் புரியுன்றதுனால அப்படி சொன்னா. அதுக்கு இன்னும் தெளிவா சொன்னா பண்பு, உங்க குணம். என்னோட குணம் தான் நான் மனுஷங்கிறத காட்டுது. அதானே, வேற என்னது உங்களை காட்டுது? சரி, என்ன குணம் உங்களை மனுஷன் காட்டுது? யாரும் மனுஷனா வரல, யாரும் சாமி கும்பிட்டு தான் வந்தீங்களா? தெரியலையே. அன்புலாம் கிடையாது. அடுத்த முன்னாடியே பார்க்காம இருக்கிறது அதுதான் முத குணம். இதான வள்ளலார் சொல்றாரு. பிறன்மனை நோக்காத பேராண்மை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அது அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்குங்கிறார். முதல் விஷயமே இந்த அம்பு சும்புலாம் சொல்லக்கூடாது. ஊரை ஏமாத்துற வார்த்தை. அது அன்புன்னா என்னன்னு அப்புறம் கேட்டுருவோம். நான் அன்புன்னா என்ன? உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையனா பொண்ணா 2 பேருக்குமே அன்பு தான். அதானே, பொண்ணுக்கும் அன்பு, பையனுக்கு தானே அன்பு. அன்புங்கிற பேர் பொது பேர் தானேப்பா. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க நிறைய வீட்டுல. அதனால அது இல்லை, நான் அன்பா இருக்கிறேங்க இதுல முதல்ல. அப்புறம் அவர் மாற்றான் தோட்டத்து மொழிவி மனுக்கும் அதுவும் அன்பு இல்லையான்னு கேட்கக்கூடாது. அப்புறம் பேரிலே பழுத்த பலான்னு வர அதுல அன்பு இல்லையா? என்னங்க அன்னைக்கு வேரிலே பழுத்த பலான்னு எழுதினாரு, இன்னைக்கு எல்லாமே வேர்ல பழுக்கிற பலாவாயிடுச்சு. ஏன்னா அப்புறம் அதானே நடக்குது. இன்னைக்கு பாரதிதாசன் இருந்தா அப்படி எழுத மாட்டார்ல. நான் ஆக்சிடென்டா நடக்கிறது தான்ப்பா அப்படி எழுதினேன். இன்னைக்கு பார்த்தா எல்லாமே ஆக்சிடென்டா இருக்குதுப்பா, வானாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் அப்படித்தானே சொல்லுவார். அதுதான் நான் அடிக்கடி கேவலமா சொல்றது. அதாவது வேணாங்கிறதுக்காகவே வாழறது. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. மேக்சிமம் பொய்ங்கிறது அதுக்குள்ள ஏதாவது ஒரு வடிவம் பெறுது. அதனாலதான் அதுக்கு காரணமே. அப்ப நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு இன்னொன்று மாறுது மனுஷனா இருக்குது. முதல்ல என்ன வந்தது? முதல் விஷயமே உங்களுக்கு ஏன் அதை நாங்க பரதாரக மனம் நினைக்காத. வள்ளலார சொல்றார், கருவி ஒழுக்கம் கரண ஒழுக்கம் பிரிக்கிறாருல்ல, அதுக்குள்ள அதெல்லாம் வைக்கிறாருல்ல. அப்ப ஏன் வைக்கிறார்? நான் இப்ப குடும்பம் நடத்துறதுன்னு ஒண்ணு வருது இல்ல, அதுக்குள்ள அதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவு நாகரிகம் பேசுறோம், உலகம் முழுக்க நாகரிகம் பேசுறான். ஆனா குடும்பம் கணவன் மனைவின்னு ஒண்ணு வர்றதுக்கு பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? இந்த குடும்பம் நடத்துறதுக்கு படுற பாடு வேற, நாம குடும்பம் நடத்துறதுக்கு படுற பாடு வேற. ஆனா குடும்பம் நடத்துறதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இல்ல. இப்பவாவது நம்ம சோட்டா ஒரு 25 வருஷம் குடும்பம் நடத்துறானா? கல்யாணம் ஆகி யாராவது விழா நடத்துறீங்களா இங்க? அதாவது உங்களுக்கு 60-70 நடத்தக்கூடாது. திருமணமாகி 25 ஆண்டு விழா அப்படின்னு யாராவது நடத்திக்கிறாங்களா இங்க? இன்னும் யாரும் நடத்தல. கொண்டாட்டினா அவ்வளவு கேவலமாகுது உங்களுக்கு. இன்னும் அது இருக்குது இல்ல. அப்ப கல்யாணம் ஆகி 25வது ஆண்டு தான் நடத்தணும், 50 நடத்தணும். அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு 60 அப்புறம் அவங்களுக்கு 60 நடத்தணுமா இல்லையா? அது நடத்துறது கிடையாது. கொஞ்சம் படிச்ச வாத்தியாருங்க ஏதாவது பண்றாங்க. அது இவரு கூட இந்த சேகர் பதிப்பகமா அவர் பேர் நம்ம வந்தாரு, நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்தார். அவரு மனைவிக்கு எல்லாமே அந்த மாதிரி எடுத்தார். வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர் பேர். அவர் இவருக்கு என்ன விழா எடுத்துக்கிறாரோ அது அவர் மனைவிக்கு அவர் எடுத்தார். அப்படி சில பேர் தான் இருக்கிறாங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறவங்க. நான் சொல்றது 2 பேருக்கும் பொதுவில் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கல்யாணம் ஆகி, அதுதான் கல்யாணம் ஆனதே பிரச்சனையா நினைக்கிறேன். அப்புறம் என்ன 25 வருஷத்தை வேற நீ சொல்ற அப்படின்னு வேற பிரச்சனையா இருக்குது இல்ல. அப்போ நாம இந்த குடும்பம் நடத்துறதுக்குன்னு வந்தோம்ல, வந்துட்ட பிறகு பிரச்சனை வேற. இப்போ ஒண்ணுக்குள்ள வந்துட்ட பிறகு இருக்கிற பிரச்சனை வேற. அது ஈஸி, ஏன்னா ஒண்ணு இல்லாட்டா ஒண்ணு பதில் இருக்கும் அதுல. ஆனா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணுக்கு 5 பொண்டாட்டி 5 புருஷன் நினைச்சா நமக்கு அசிங்கமா இருக்குல்ல. திரௌபதிக்கு 5 புருஷன் நினைச்சா நமக்கு தெளிவா நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா
படமாக காட்டும்போது அது என்னமோ தெய்வம் மாதிரியும் அது என்னமோ அப்படியே வந்து என்னது அம்மா மாதிரியும் இப்படிலாம் காட்டுறான்ல, அது நமக்கு இன்னும் கேவலமா இருக்கு. அது அப்படி இல்லை, அது பழைய காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா நாகரிகம் ஆகிறதுக்கு முன்னாடி, மனிதனா மாறுறதுக்கு முன்னாடி நாம யாரு ஒவ்வொரு பண்புகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். இது வேணாம்பா, இந்த வாழ்க்கையில இது வேணாம், இதுக்கப்புறம் இது வேணாம், இது வேணாம்னு ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறோம்ல. இந்த மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து கத்துக்கிட்டு நாம எதுல வந்து நிக்கிறேன்ப்பா? குடும்பத்துல வந்து நிக்கிறோம். இப்ப மனிதகுல வரலாறுனா எதுல நிக்குது? இப்போ குடும்பத்துல தான் சார் நிக்குது. பெருசா தத்துவம் தான் பேசி உட்காந்துக்கிறீங்க, குடும்பத்துல தான் வந்து நிக்குது. ஏன்னா நான் என்னுடைய உறவில் நல்லவனாக வாழறதுக்கு கத்துக்கிறேன். நல்லவனா வாழறதுக்கு தான் இவ்வளவும் வேலை நடக்குது. பெரிய அறிவாளி சார் நாரதர், அவர் போய் முருகன் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு நல்லா படிச்சுக்கிறான், கடவுள் அனுபவிக்க தெரியல, எப்படி வழின்னு கேட்கிறாரு முருகர்கிட்ட. அப்ப முருகர் சொல்றாரு, உனக்கு தெரிஞ்சதான் சொல்லுங்கிறார். அவர் அது தெரியும் இது தெரியும் மொத்த அறிவையும் கொட்டுறாரு. இது தெரியாதா, சுத்தமா இருக்குண்ணா, அது தெரியாதான்பாரு கட்சியா. நாரதருக்கு இந்த கதி. முருகப்பெருமான் சொல்றாரு, உபநிஷதம் சாந்தோக்கிய உபநிஷதம், நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எளிமையா சொன்னேன். இதை நான் எல்லா இடத்துலையும் எழுதிட்டு வரேன். ஏன் எழுதுறேன்னா, நீ எதெல்லாம் இப்போ உங்க சொல்லுவாங்கல்ல, நீந்த தெரியுமா, உனக்கு படிக்க தெரியுமான்னா கடைசியில் குருவே உனக்கு நீந்த தெரியலன்னா இப்போ படகு கவிழ போதுனால அந்த கதையா தான் அது. உனக்கு சுத்தமா இருக்க தெரியுமா, சுத்தமா இருக்க தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்ச. நீ எப்படி சுத்தமா இருக்கிறது, உடம்பு எப்படி சுத்தமா இருக்கிறது, அப்புறம் மனம் எப்படி சுத்தமா இருக்கிறது, அப்புறம் சுத்தமா எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் அதுக்குள்ள கடவுள் அப்புறம் தான் தெரியும். அப்ப இதுக்கான ஒரு நிறுவனமா குடும்பத்துக்கு மனுஷன் வந்தான்ல. இப்ப நாம இந்த மனிதன் அநாகரிக நிலையிலிருந்து நாகரிகமாக மனிதனுக்கு வந்தான்ல, அன்னைக்கு கடவுள் வந்து அவன் என்ன மாதிரி இருந்தான்? இதாங்க இப்ப ஆதிசிவனை பத்தி என்ன பிரச்சனை. இப்போ இப்ப நீங்க இப்ப மருந்தீஸ்வரரை கும்பிடணும்னா, நீங்க உங்களுக்கு மருந்தீஸ்வரர் நேரம் அருள் புரிவார்னா, திருஞான சம்பந்தர் எப்படி கும்பிட்டாரோ அப்படி கும்பிட்டாதான் கிடைக்கும். உடனே எல்லா கோயிலையும் ஆதிசங்கரர் கும்பிட்டாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த முறையில கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடையாதுன்னு நான் தெளிவா சொல்லணும். இது பரவாயில்ல, திருப்பூர் ஒரு சாமி கும்பிட போயிருந்தேன். அங்க ஒரு அம்மா விபரமா அறிவாளி மாதிரி, இதோ இருக்குது சக்கரம், அது வந்து சங்கரர் பண்ணாரு. ஏமா அது சிதம்பர சாமி பண்ணாருமா, உன் இஷ்டத்துக்கு பெரிய ஞானிமா, அது பெரிய வரலாற்று ஆராய்ச்சியாளர் மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னா. நான் இது எதுக்குன்னா, ஆகும்னா ஏதாவது ஒரு கோடை போட்டு கடவுளுக்கு சக்கரம் போட்டா அருள் வருதுன்னா, சக்கரம் போட்டவனுக்கு அருள் வருமா நான் கேட்கிறேன். நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சக்கரம் போட்டாதான் சாமி அங்க வர்றாருன்னு சொன்னா, அப்புறம் சக்கரம் போடுற நான் யாரு? என்ன உண்மை புரியல அவங்களுக்கு? நான் யோசிச்சுனா இருக்கணும் முதல்ல. இதுதான் விஷயம். சக்கரத்துக்கால கிடையாது. இதை சொன்னவர் திருஞான சம்பந்தர். எப்போ மதுரையில பாத்தீங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிடாத இருக்கிறீங்க, இங்க நீங்க சாமி கும்பிடணும்னா முதல்ல நல்லவங்களா வாங்கப்பாங்கிற. அதுக்குதான் திருநள்ளாறுல நிறைய பேர் சுத்தமா இருக்கிற கடவுள்னு அந்த கடவுள் மேல பாட்டு பாடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு கோவில் சுத்தமா விளங்குது அப்படின்னா, ஒண்ணு அந்த இடத்துல பழைய அருளாளர் அல்லது சித்தர் அதுக்குள்ள சம்பந்தப்படணும். அதற்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து போக நல்லவங்களா மாற மாற அந்த கோவிலுக்கு அருள் இந்த மக்களுக்கு தெளிவாக கிடைக்கும். கடவுளுக்கு அருள் இருக்குதாங்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப கடவுளுக்கு கோயில் கட்டலாமா வேணாமா? என்ன ஏன் கட்டணும்? அவருன்னா தண்ணியும் அவர் அழிக்காது, நீருப்பும் அழிக்காது, நீரும் அழிக்காது, ஆகாயமும் அழிக்காது. அப்புறம் எதுக்கு அவருக்கு கோயில்? நாம நல்லவங்களா வந்து சாமி கும்பிடணும், எல்லாரும் சாமி கும்பிடணும். அப்ப நமக்கு தானே கோயில். நமக்குன்னா நமக்கு கட்டிக்கல, நாம் நம்மை போல மக்கள் அந்த பெருமானை உறவு கொள்ளுவதற்கு இருக்கிற நிலையமா அதை பார்க்கணும். அப்ப கடவுள் உண்டா இல்லையான்னு பேசின ஆளை வச்சுதானே அதை பேச முடியும். கடவுள் என்பவர் உண்டு, நாம உண்டு, அது உண்மை அப்படின்னு பேசுனது யார்? இதுதாங்க தத்துவ பிரச்சனை. இது பேர் தான் தத்துவ பிரச்சனை. இப்படி தெரிஞ்சு சாமி கும்பிட்டாதான் நான் சாமி கும்பிட்டதான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்க நல்லவனா இருந்து சாமி கும்பிடணும். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். பெரும்பாலும் எத்தனை பேர் நல்லவனா இருந்து சாமி கும்பிடணும் வர்றோம்? நான் உள்பட பிறந்துட்டா நாம யாரு? பிறந்துட்டா பெரும்பாலும் முழு நல்லவன் கிடையாது. கொஞ்சம் ஏன்னா நீங்க யாரும் திட்ட வரக்கூடாதுல்ல, அதனால பிறப்பு எடுத்துட்டா யாரும் கிடையாது, முழுசா நல்லவன் கிடையாது. ஆனா நல்லவன் ஆவறதுக்கு தான் பிறந்திருக்கும். ஆனா நல்லவன் ஆவணமா இல்லையா? நான் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நாம யாரும் என்ன கிடையாது, நல்லவன் கிடையாதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் வந்து எங்க அப்பாவுக்கு நல்லவன் கிடையாது, எங்க அம்மாவுக்கும் நல்லவன். இப்ப எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன குழப்பமா இருக்குதா?
புரிஞ்சு போய் சரி விடு, நான் எங்கள் அக்காவுக்கு நல்லவன் ஆனால் எங்கள் பொண்டாட்டிக்கு நல்லவன், சரி எங்கள் தங்கச்சிக்கு நல்லவன் ஆனால் தம்பிக்கு நல்லவனா இல்லை, அப்புறம் ஒரு தம்பிக்கு நல்லவனா இருப்பேன் இன்னொரு தம்பிக்கு நல்லவனா இருக்க மாட்டேன். ஏன் எப்படி? கொஞ்சம் குழப்பமா இருக்குதுல்ல, எப்படி அது? அப்போ நான் நல்லவனா, இன்னொரு தம்பி என்ன கெட்டவங்கிறான்ல, எப்படி நான் நல்லவனா ஆகுது? அப்போ யாராவது நல்லவனா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இன்னொருத்தவனுக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தத்தில் அவன் உனக்கு எது ஒத்து வர்ற மாதிரி இருக்குதோ அதில் அவன் வர்றான், அவனுக்கு ஒத்து வர்ற மாதிரி நீ இருக்கிற, அதனால நீங்க 2 பேரும் நல்லவன், அப்புறம் ரொம்ப நல்லவன் இருப்பியா? நல்ல கதையா இருக்குத. இப்போ ஒரு சில குடும்பத்தில் ஒரு இப்படி வச்சிங்களேன், ஒரு 2 பெண்ணு 2 ஆண், இங்கே யாரும் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வரலாறுலாம் வாத்தியார் சொல்கிறாருன்னு கோச்சிக்கூடாது இல்லை, அதனால் திட்டமிட்டு நான் சொல்கிறேன். இது நீங்கள் வேற, எனக்கு தெரியாதவங்களுக்கு 2 பொண்ணு 2 பிள்ளை இருக்கலாம், அது வேற. இப்போ இந்த 4 பிள்ளையில ரொம்ப தெளிவாக ஒன்று சொத்தை வந்து வர்றப்போ வரும், நாம் தெளிவாக இருந்து ஒதுங்கிக்கலாம், நம்மள்கிட்ட சேமிச்சுக்கலாம், ஒன்று தனியாக போயிடும். இன்னொன்று கூட இருக்கிற மாதிரி போய் இது இப்படின்னு காரணம் காட்டி இது ஒன்று போயிடும். ஒன்று எதுவுமே இல்லாதது அதில் வேலை பார்த்துன்னு இருக்கோம், இன்னொன்று சம்மந்தமே இருக்காது, அது எங்கேயோ போயிருக்கும். என்ன பண்ணுவீங்க? இப்போ அப்பா அம்மாவுக்கும் அதுங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இது ஒன்று உழைக்குது, அது ஒன்று தெளிவாக ஏமாத்துது, இன்னொன்று ஏமாத்தினாங்கன்னு ஏமாத்துது. புரியுதா உங்களுக்கு? ஒன்று ஏமாத்தினாங்கன்னு ஏமாத்துது, இன்னொன்று தெளிவாக ஏமாத்துது, இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குது. ஏன் இப்படி ஒரு மனநிலை வருது? இப்போ நல்லவங்கன்னா என்ன? சரி, நாம அவங்க நல்லவங்களே இல்லைப்பா நான் செய்கிறப்பான்னு ஒன்று போகுது, அப்போ இதுக்கான காரணம் என்ன? இப்போ குடும்பத்தில் வந்தால் இது தெரியும். நீங்கள் யாரும் இந்த குடும்பத்தில் இல்லாதவன் பேசினான்னா நீங்கள் அதாவது வந்து இப்போ நம்ம அருளாளர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கண் ஒலியும் அவங்களுடைய பாதையும் சுகத்தில் இல்லாமல் தெளிவான ஞானக்கண் இருக்கும். அப்படி வச்சுங்க, இதுதான் நான் சொல்கிற நேரடி அடையாளம். சுகத்துக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கண்ணு தெளிவாக இருக்கும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் நீங்கள் மறக்கக்கூடாது. 2 குவாலிஃபிகேஷன் என்ன? கடவுளை பார்க்குறவங்க, நீங்கள் கடவுள் இவர் மூலமாக நீங்கள் துப்புன்னு போய் காலில் விடுங்களே, எவனா காவி வச்சு கட்டி வந்துட்டாங்கன்னா அவன் தடையில் அழுத்தி ஏறி வேணும்னே அத்திப்பாலை தடவி தடை முடியா இருப்பான். அயோக்கியம் நிறைய பேர் தெரியல, அத்திப்பாலை தடையில் தடவிங்கன்னா தலை தடை வந்துடும். அதில் கொஞ்சம் பேர் காலில் உழ வச்சு வியாபாரம் பண்ணின்னு இருப்பான். சில பேருக்கு தடையும் விழுந்துடும், அவன் தடையாக இருப்பான், அதுக்கப்புறமா அவன் திருந்த மாட்டான். இந்த மாதிரி நிறைய போச்சு. இவனுங்களை பார்த்த உடனே காலில் ஓடுது, ஐயோ கோயிலுக்கு அங்கே தான் சாமியை பார்க்க வந்துட்டான், அந்த கோயிலில் அவங்க காலில் ஓடுது இவன் போகிறான், அப்போ சாமி இல்லைன்றானா இவன் எவ்வளோ பெரிய இருக்கு? முதல்ல கோயிலே இன்னொருத்தன் காலில் விடக்கூடாது, அது தெரியல. இது போக அந்த சாமியார் நான் சாமின்னு வந்தான்னா அவன் அயோக்கியன் ஆகிடுறான், அவங்க காலில் இவன் வந்தா இவன் சாமி அயோக்கியன் ஆகிடுறான். இவ்வளோ பெரிய மோசடி நடக்குது இதுக்குள்ள. இதுதான் வந்து இப்போ சாமி உலகம். இந்த சாமி உலகத்தில் வியாபாரம் தெளிவாக நடக்கும். என்ன, இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும், அந்த கோயில் நடக்காதுன்னு பிரச்சனை இல்லை, அது வியாபாரமாக வரக்கூடாது. நீ அதை சொல்லு, ஆனால் அதுக்குள்ள உனக்கு எந்த வியாபாரமும் இல்லாமல் இருந்தா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இது ஒரு விஷயம். இந்த ரெண்டாவது இந்த அருளாளர் சாமியாருங்கிற பேர்ல 2 விஷயம் சொன்ன பாருங்க. என்னது? அவங்க எந்த சுகத்துக்குள்ளேயும் அவங்கள ஈடுபடுத்திக்க கூடாது. அப்படின்னு என்ன? பொம்பளை சுகம் இல்லாத குளிர்கா அந்த ஏசிக்குள்ள கூட போகக்கூடாது அவன் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா முதல்ல உங்களுக்கே நாமளே இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்க சொந்தக்காரன் பெருசா வளர்ந்துட்டான், அவன் வீட்டில் போய் நீங்க ஏசி ரூம்ல படுத்து நிற்பீங்க, அவன் உங்களை ஏசியில் கூட்டு வச்சு உட்கார வச்சு படுத்தா ரைட்டு, நீங்க போவீங்களா? அப்படி யாரும் இல்லைன்னு வச்சுங்க. ஏசியில் இருக்கிற பணக்காரன் யாரையும் நம்மளை உள்ள விடுறதே பெரிய விஷயம். உள்ள விட்ட பிறகு ஏசி வரைக்கும் கொண்டு விடுவேன் அவங்கள. நான் இப்போ உங்களுக்கு அவங்க கூட நீங்க உறவு எந்த அளவுக்கு நீடிக்குன்னு அவங்கள வீட்டுக்குள்ள எது வரைக்கும் கொண்டு போறான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். சில பேர் சமையல் கட்டு நேரம் இட்டு போவான், அது வேற, காய்கறி வெட்டுறதுக்காக, அந்த மாதிரி நினைக்காதீங்க, அது வேற விஷயம். இப்போ வரலாறுக்குள்ள எங்க கூட்டிட்டு போறான்றது அவன் மனநிலையும் தெரியும், உங்க உறவும் தெரியும். இந்த மாதிரி இந்த அருளாளர்கள் அந்த நான் வந்து சாமியாரு உங்களுக்கு உபதேசம் பண்ற இந்த ஏன் இது இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த சிவராத்திரியில மிகப்பெரிய தொழில் வியாபாரமாக்க போர் இதுல நடக்குது. அப்ப உடனே எவங்கால இன்னைக்கு இதுவாது பரவாயில்ல, காசியில ஒரு 3 வருஷம் இருந்தேன். அந்த இது வரும்ல மகா கும்பமேளா வரும்ல, அப்போ 1 லட்சம் பேர் நிர்வாணமா வரணும். பக்கத்து ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி விட்டுட்டு அவன் அன்னைக்கு அவுத்து போட்டு ஓடி நிற்பான். அந்த 1 லட்சம் பேர் கணக்கு வர்றதுக்காக. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவனுக்கு விசேஷமா காசி விஸ்வநாதர் பூஜை நடக்கும். அந்த 1 லட்சம் பேர் இல்ல 10,000 பேர்னு ஒரு லிஸ்ட் எடுத்துப்பாங்க.
சாமியார் கொஞ்சம் பேர் அவுத்து போட்டு இருப்பான், அது வேற விஷயம். ஆனா அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த ஆம்பளையும் அவுத்து போட்டு போயிருப்பான், பொம்பளை எங்க போறது? அப்புறம் இப்ப மட்டும்தான் சாமியார், அடுத்தவங்களாம் சாமியார் இல்லையா? என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல. அது 1,00,000 பேர் ஆம்பளை மட்டும்தான் சாமியார் ஆவானா? அவுத்து போட்டு தான் போவாங்க எல்லாரும், யாரும் வேணாம். அவுத்து போட்டு போறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு மனநிலை. ஏமா காரைக்கால் அம்மையார் மாயம்மாலாம் அதை பண்றாங்க, போங்கடா நீங்க விளங்காத பசங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதுல நீங்க தான் பேதப்படணும், அவங்க பேதப்படல, பேதலிக்கல, அது வேற விஷயம். அதுக்குள்ள அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நீ மட்டும் ஆம்பளைங்க மட்டும், சில பெண்கள் சாமியாரா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அவங்க பெரும்பான்மை இல்லை இப்ப, அதனால நான் அவங்களை கேள்வி, ஆண்களாக சாமியார் தொழிலில் அதிகம் பேர் இருக்கிறார்கள், அதனால நான் தெளிவா அப்படி சொல்றேன். அப்ப இந்த மாதிரி அன்னைக்கு காய் கட்டின்னு வந்துருவான், சிவராத்திரி அவன் ஒரு 4 வாரத்தை ரெட்டு போவான், இப்படி ஐயப்பன் கோயில் ஒரு குருநாதர் மாதிரி. இவன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தீட்சை வேற கொடுப்பான், அந்த கோயில்ல வியாபாரம் இந்த கோயில்ல வியாபாரம், கடைசி வரைக்கும் அவன் ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு வாங்கி துண்ற வேலையை ஈனமானம் இல்லாம செய்யற வேலை இது தெளிவா நடக்கும். இதுக்குள்ள என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாமியாருங்கிறவனுக்கு 2 விஷயம் நீங்க பாத்துங்க. நீங்க கால் ஒழுங்க நான் வேணாங்கல்ல, அவனுக்கு கண்ணு தெளிவா இருக்கணும், நம்ம கண்ணாடி போடுவதா இருக்கணும், புரியுதா? துறவியா இருந்தா. அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு சாமியாரா இருக்கிறாரு, அது இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்காக நீங்க கல்கி சாமியார் நினைச்சு போறீங்க. அதுவும் நல்ல வீடு பார்த்தீங்கன்னா பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்க அங்க போயிடக்கூடாது. என்னடா உலகத்துல இருக்கிற சாமியாரெல்லாம் இன்னும் எல்லாரும் கேஸ் போடுவாங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம கவலைப்படுத்த வேலை. ஏன்னா அவன் அயோக்கிய தொழில் பண்றான், இதெல்லாம் கண்டுனான்னா அப்புறம் அவமானம் போடும். அதனால தெளிவா கோர்ட்ல நம்ம ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் என்ன, அதுல நமக்கு கவலையப்பட இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணு உங்களுக்கு பேசணும், வாயெல்லாம் பேசாது, கண்ணுலயே பேசுவாங்க. அதுதான் சித்தர்களாகவும் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன், அது எனக்கு அனுபவம் உண்டு, அதனால நான் சொல்றேன். என் கண்ணை விட்டுருங்க, என் கண்ணு வந்து இல்லை, நாம சாமியார் கிடையாது, நாம ஊர்ல இருக்கிறவங்க நாம எப்படி சாமியார் ஆக முடியும்? அது கிடையாது. இதுக்குள்ள இன்னொன்னு என்னன்னா, நீங்க கொடுக்க எந்த சுகத்தையும் அனுபவிக்காம அவங்க அந்த சுகத்தை ஓரம் தள்ளுறவங்களா இருக்கும். அதாவது காசு கொடுக்குறீங்க அல்லது வசதி ஏற்படுத்துறீங்க அப்படின்னா, இப்ப பாம்பன் சாமி வள்ளலார் வரலாறுலாம் பாருங்க. வள்ளலார் எங்கேயாவது அவர் வாங்கி மாளிகை கட்டிட்டாரா? ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது, யோ நெல் ஒரு மரக்கா கொடு, இல்ல ஒரு பிடி கொடு, அதுக்கு ஒரு சாலை வைக்கிறாருல, சத்திய தர்மசாலை, இடத்தெல்லாம் வாங்கி அது மேல தானே எழுதுறாரு. இவரு கூரை வீட்டுல வாடகை வீட்டுல தான் இருந்தார். வாடகைனா வாடகை கொடுக்கல, அது வாடகை கொடுக்கணும் நான் இல்ல, அங்க சாமியாருங்க தங்குற இடம், அது மேட்டுக்குப்பத்துல அவர் இருந்த குடிசை, ஓலை குடிசை, அங்க அதுல அவர் இருந்தார். அவர் எங்கேயும் ஒரு இவ்வளவு காசு வாங்கினா ஒரு சின்ன கல் வீடு கட்டிட்டு இருக்கணும், அவ்வளவு பெரிய கோயில் சத்திய ஞான சபை கட்டுறாரு, இன்னைக்கு இடியாத ஒரு கோயில ஏன் ஒரு சின்னதா ஒரு பங்களா கட்டிக்கூடாதா? பங்களான்னு சொல்லக்கூடாதா? சின்னதா ஒரு கல் வீடு கட்டிக்கூடாதா? அப்படி கட்டிக்கல இல்ல அவரு. சரி, பாம்பன் சாமி அவர் மறையிற காலத்துலதான் டேய் போய் இடத்த வாங்கி அங்க வை, நாளைக்கு மக்கள் வந்து என் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கடவுள் என்ன பண்ணாரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த வாங்கி வாடகை வீட்டுல எவன் வீட்டுல இருக்கிறாரு, அந்த வீடு இன்னைக்கு எவன் இருக்கிறான்னு தெரியாது, சேடு இருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த மாடி வீட்டுல தான் எல்லாம் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நாம படிச்சு வரலாறுல எவ்வளவு பெரிய ஞானிகளும் எந்த சுகத்திலேயும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் சமுதாயத்திற்காக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற சாக்கடைகள் நம்முடைய காசை வாங்கி அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இது அநியாயம் என்று வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டாமா? எவ்வளவு பெரிய அறியாமை அல்லது நம்மளுடைய முட்டாள்தனம் நமக்கு புரிய வேணாமா? அது அப்போ டிவியில பார்த்துட்டு நேர்ல போறது அப்படிங்கிறதுனா அதுக்கு ஒரு காசு கொடுத்து கார்ல போறான்னா போயிட்டு போறான், நமக்கு என்ன இருக்குது? அவன் என்ன தொழில் பண்றான் நமக்கு என்ன தெரியும்? போட்டான், அவன் என்ன தொழில் பண்ணாலும் அவனாலும் பண்ணிக்கிறான், அவன் தொழில பண்ணிக்கிறான், அவன் தொழில பண்ணிக்கிறான், அவனுக்கு தெரியாது. ஆனா கடவுளை அனுபவிக்கணும்னு சொல்றப்ப அது என்ன வராது, அதுக்குள்ள வரவே வராது. அப்பதான் இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் வந்துட்டா புரிஞ்சுக்கிற விஷயம் அடுத்தது. அந்த புரிஞ்சிக்கிற விஷயத்துலதான் இந்த வார்த்தையெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எந்த வார்த்தை? அருள், சுயம், பரம், அப்புறம் என்ன சிவம், அந்த வார்த்தையெல்லாம் இருக்கட்டும். கடவுளை புரிஞ்சிக்கிறதுல முதல்ல நீங்க ஒரு தெளிவா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இப்ப நாமெல்லாம் நல்லவங்களா ஆகணும். முக்காவாசி பேர் நல்லவங்களா ஆயிட்டீங்க, முக்காவாசி நல்லவங்களா ஆயிருப்பீங்க குறைஞ்சபட்சம். முதல்ல நாம யாரா இருக்கணும்னா, நமக்கு என்ன புத்தி இருக்குதோ அந்த புத்தியை தெளிவா மறைக்காம காட்டுற அளவுக்கு நமக்கு பிறப்பு இருக்கணும். நீங்க கெட்டவனா கூட இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க கெட்டவனா ஆக மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எல்லாருமே கெட்டவன் தான், யாரும் நல்லவன் கிடையாது. ஆனா யாரும் கெட்டவனா ஆகல. ஏன் நல்லவனா இருக்கிறோம்? எப்படி நல்லவனா இருக்கும்? ஐயோ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிட்டியா, நல்ல அம்மா அமைஞ்சாங்க அப்படிதான் சொல்றோம். நாம அப்படிதான் அதுக்குள்ள வர்றோம். கெட்ட பொண்டாட்டி அமைஞ்ச விட பரவாயில்ல, எனக்கு ஞானம் இருக்குதியா, நான் கெட்டவனா ஆகலையான்னு சொல்றேன்ல. கெட்ட புருஷன் அந்த விட எனக்கு நான் கேடுகிட்ட அலையில நான் நல்லவங்களா இருக்குன்னு சொல்றேன்ல.
அப்ப நானும் இருக்கிறேன், எனக்கு பக்கத்துல இருக்கிறதும் என்னை யாருன்னு காட்டுது. நான் இருக்கிறேன், எனக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன யாரும் காட்டல. இதுக்கு வந்த ஒரு அமைப்பு தான் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் தரிகட்டு இருந்தது வரலாறு. அது திரௌபதி வரலாறுல பாக்குறோம், ராமாயணத்துல பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோமா இல்லையா? அப்ப தரிகட்டு இருந்ததை நாம ஒழுங்குபடுத்தி இந்த எத்தனை வருஷம் ஆகுது? குறைஞ்சது அதுக்கு ஒரு 10,000 வருஷம் இருக்குது. நடுவுல வரலாறு குறைஞ்சது ஒரு 10,000 வருஷம் வரலாறு இருக்குது. எப்படி ஒரு மனிதன் வேட்டையாடி விலங்குகளை தின்று, அல்லது கடலில் இருக்கிற மீன்களை தின்று, அல்லது பழங்களை தின்று. பழங்களை தின்றது லேட்டா சாப்பிட ஆரம்பிச்சான். முதல்ல அவன் கடல்ல இருக்கிறத சாப்பிட்டான், அதுக்கப்புறம் பழங்களை தின்ன ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் தான் காய்கறி, அதுக்கப்புறம் தான் விளைய வைக்கிறது. இப்படிலாம் பண்ணான்ல. நான் சாதாரணமா ஒன்று சொல்லுவேன், அரிசியில சாதம் வலிக்கணும், அரிசியில தோசை எப்போ சுட்டோம், இட்லி எப்போ சுட்டோம், அதுக்கு ஒரு எப்படியாவது அவன் ஒரு 100 வருஷமா திங்க் பண்ணியிருப்பான்ல. மாவு அரைச்ச பிறகு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். மாவு அரைச்சி தோசை செய்யலாம் கத்துக்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்ல. சரி, அது கூட உளுந்து சேர்க்கலாம்னு இருக்குது இல்ல. அது எப்படி கத்துக்கிறது? நீங்களா கத்துக்கினீங்க? அதை அதுக்கு அந்த பொருளை பயன்படுத்துற ஒரு ஆள் சொல்லி அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அல்லது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அன்னைக்கு அரிசி அதை கலந்தாங்க இல்ல. உளுந்துல அரிசியை கலக்கிறதுக்குன்னு ஒரு காம்பினேஷனுக்குள்ள வந்தா தானே இன்னொரு பொருளை கலக்கலாம்னு தெரிஞ்ச பிறகு தானே இதான் நடக்குது. இது உலகத்துல பார்த்து தானே கத்துக்கிறான். இதை கத்துக்கிட்டு நான் எனக்கு விலங்கு, நான் வந்து பாலியல் ரீதியா நான் இருக்கிற எல்லா பொம்பளையோடும் அனுபவிச்சான் ஒரு காலத்துல. அது அக்கா இல்ல, தம்பி இல்ல, பொண்ணு இல்ல, எல்லாம் வருது வரலாறுல. அதுக்கப்புறம் ஒரு மனைவி, அவளோட உறவு வேற, அவ தங்கச்சி வேற, எனக்கு பிறக்கிறது வேற, என் அண்ணன் பொண்டாட்டி வேற, என் அண்ணன் புள்ள வேற அப்படின்னு இந்த உறவுல நீங்க தெளிவடைந்தீங்களா இல்லையா? அதுக்கு நோய் வராம இருக்கணும். அதுக்குள்ள இது பாலியல் ரீதியா பிரச்சனை வரும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா விளக்கம் சொன்னா கூட இதுக்குள்ள நிக்கிற மாதிரி எப்படி வந்தது? தமிழ்நாட்டுல ஒரு பண்பாடு நிக்கிறோம், அப்படி இல்லை தென்னிந்தியா அல்லது இந்தியாவில் குடும்பம் நிக்கிறது இல்ல. இதை உலகம் பார்த்து எப்படி பேசுது? அந்த சிஸ்டம் சரியா தான்பா இருக்குது அப்படித்தானே பேசுது. நீங்க தானே இன்னைக்கு தறிக்கட்டு போலான்னு பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு எடுத்துட்டு அவன் நல்லா அவன் பாக்குறான். இந்த குடிக்கு எடுக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் தானே பண்ணுவான், நம்ம வேற யார் பண்ணுவான்? அந்த மாதிரி அவன் பண்றது. இப்ப நாம இது சரியான இடம் இன்னமா இல்லையா? இதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டமோ அந்த மாதிரி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறதும் பாடுபடுறது. அப்ப கடவுளை தெரிஞ்சுக்கிறது பாடுபடுறதுனா என்ன? கடவுள் ஏற்கனவே வந்த உடனே அவர் என்ன பண்ண மாட்டாரு, கையை காலை காட்டி நான் முதல்லயே தங்கம் போட்டுருந்தாரா கடவுள்? எந்த காலத்துல தங்கம் போட்டாரு? கடவுளுக்கு தங்கம் எப்போ வந்தது? கடவுளுக்கு தங்கம் எப்ப சார் வந்தது? இப்ப ஏன் திருவாரூர் மருந்தீஸ்வரருக்கு தங்க கோபுரம் போடல? இப்போ ஒரு இந்த சாமியாருங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நிறைய பணம் வருது? எப்படி வருது? ஒன்னு அச்சு கொடுக்கணும், இல்ல இவனா கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ண, ரொம்ப நாளா சளியில இருந்திருப்பான், திடீர்னு அவனுக்கு ஒரு இந்த காத்து அடைக்கிறத நீங்க எடுத்தீங்கன்னா சளி போயிடுச்சு, அவனுக்கு உயிர் போற மாதிரி இருந்தில்ல, அவன் சொத்தை எழுதி கொடுக்குறான். அப்படி வச்சுங்களேன், இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, நீ வரையா, நீ வரும்போது உன் சொத்தை எழுதி கொடுத்துரு, இப்படி அடிச்சு போங்கிறது. இதுதான் சாமியாருங்க வேலை. இந்த ரெண்டு தான் சாமியாருங்க. முதல்ல பணக்காரங்களா வாங்குறாங்க, அவங்க தான் என்ன பண்றாங்க, தங்கத்துல கோயில் கட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் கோயிலுக்கு நம்ம நிறைய காசு போய் போட்டோம்னா அந்த கோயில் தங்க கிரீடம் வந்துருது. இப்போ ஏன் மருந்தீஸ்வரருக்கு தங்க கிரீடம் வரல? ஏன் தங்க கிரீடம் வரல? கேள்வி நல்லதானே இருக்கு. அங்க வியாபாரத்துல எல்லாம் தீர்ந்துகிட்டு இருக்குது, இங்க பிறவியில எல்லாம் தீரும். பிறவியில தீர்றப்ப இது என்னவாவாது, அலங்காரத்துக்கு போவாது. அப்ப உண்மைத்தன்மை அந்த மாதிரிதான் சாமியார்களும் வியாபாரம் பண்றவன் அலங்காரத்துக்கு போயிடுவான், உண்மைத்தன்மையில இருக்கிறவன் அதுக்குள்ள வரமாட்டான். இப்ப கடவுள்னு ஒரு ஆளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, நான் வாழ ஆரம்பிச்சா எனக்குள்ள கடவுள் வரும். நானே கடவுள் கிடையாது, நான் நல்லவனா இருந்தா என் மூலமா கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும். அதனாலதான் மரியாதை கொடுக்கும்போது நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா கெட்டவன் இருப்பான், அவனுக்கு மரியாதை கொடுத்ததுனால பலன் இல்லாம போலாம். ஆனா நீங்க தொடர்ந்து மரியாதை கொடுக்குற ஆளா இருக்கும் போது நல்லவனுக்கு மரியாதை போய் சேர்ந்துருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புண்ணியம் டபுள் மடங்கு ஆயிடும் அல்லது 10 மடங்கு ஆயிடும். உங்களுக்கு தெரியாது யார் நல்லவன் கெட்டவனு. கேன மாதிரி சப்ப மாதிரி இருப்பான். நீங்க சாதாரண ஆளுக்கு மரியாதை கொடுத்து நின்று பாருங்களேன், இந்த கேன மாதிரி சப்ப மாதிரி வர நல்லவனுக்கு மரியாதை போய் சேர்ந்துருக்குன்னா உன்னுடைய அந்த பொறப்பே மாறிடும். அதுதான் இந்த சூட்சமம். எந்த சூட்சமம்? அந்த அவ்வையார் சொன்ன சூட்சமம். நான் தெரிஞ்சு யாருக்கும் செய்ய முடியாது.
நான் நல்லவங்கிற பேர்ல சாமியாருக்கு கொண்டு போய் கொடுத்தா அவன் அயோக்கியனா இருக்கிறான். அப்ப உங்களுக்கு எது வந்து சேரும்? அவன் பாவமும் சேரும், உங்க பாவமும் சேரும். அப்ப நான் பொதுவுல செய்யுது. அப்ப பொதுவுல செய்யும் போது நல்லவன் யாராவது வந்து நிக்கிறான் பார், அவனுக்கு ஏன் மரியாதை? அதனாலதான் நான் சொல்றது, ஆபீசரு கண்டக்டர்ல எல்லாரும் என்ன, அதுவும் கண்டக்டருங்க ஏகப்பட்ட பாவத்தை ஏற்றுப்பான். ஏன்னா பொதுவா நல்லவன்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டான், சொகுசுக்குள்ள போக மாட்டான். முக்காவாசி நல்லவன் இதுல தானே போயிட்டு இருக்கிறான். அவனை நீ அசிங்கப்படுத்தினா உன் குடும்பம் பொறப்பு எல்லாமே வீணா போய்தான் இல்லையா? அதேதான் போலீஸ்காரனுக்கும். போலீஸ்காரனுக்கும் கண்டக்டருக்கும் என்ன, பொதுமக்கள் தொடர்புல இவங்க நிறைய பாதி ஆயிடுவாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. ஏன்னா அவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அவன் எப்படி நொந்து டார்ச்சர் ஆகிப்பான் பாருங்களேன். அப்ப ஏன் அவனை அதுல கொடுத்து டெஸ்ட் பண்றான் கடவுள்? அப்ப அதனால நீங்க வேலை அதுக்குள்ள நான் கவனமா இருக்கிறத கத்துக் கொடுக்கறதும் அந்த தெளிவான கடவுள் கொள்கை. இதுல வியாபாரம் கிடையாது. அப்ப இந்த கடவுள் கொள்கையை நான் அதுக்குள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் கடவுள் தன்மைக்கு மாறிடுறேன். அப்ப நானே கடவுள் கிடையாதுங்க, கடவுள் எனக்குள் விளங்க தொடங்குகிறார்னு அர்த்தம். கடவுள் நானே ஆவறேன்னு சொன்னா அது இன்னும் பொய்யானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்களே ஆவறதுங்கிறது மறுபடியும் எதுவா மாறிடும், அறியாமையா மாறிடும். அது கிடையாது. ஒரு கடவுள் என்ற ஒன்று உண்டு. அது நீ நல்லவனாக செய்ய செய்ய நீ அதை விளங்க வைக்கிறாய். இப்படிதான் திருவான்மியூர் கோயில்ல கடவுள் அனுபவிக்கிறதுனாலும் சரி, அல்லது செங்காட்டங்குடியில திருஞான சம்பந்தர் அனுபவித்தாலும் சரி. அப்ப நான் கடவுளை விளங்க வைக்கிறதுக்குள்ள கடவுள் என்பவர் ஒரு பெரிய பொருள். அதை என்ன சொல்ல வரோம், அதை நான் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நான் பார்க்க முடியாத உலகம் இருக்குதா இல்லையா? நான் இன்னைக்கு என்ன சொல்றான், பூமி மாதிரி எத்தனை கோள் கண்டுபிடிச்சிருக்கானுங்க? 7 தானே? இன்னும் நேற்று இல்லாத மாதிரி இன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. அவன் இன்னைக்கு தான் பார்த்தான், நாளைக்கு ஒன்ன பார்ப்பான் அவனுக்கு. அப்ப அது மாதிரி தான் கடவுள் என்கிற விஷயம் அறியோனா பொருள். அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளது ஆகி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள நீ யாரு, உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் சொல்றேன்ல, அந்த அறியோனா பொருள் எனக்குள்ள என்னுடைய பண்புகளில் விளங்குகிறது. அப்ப நான் கடவுள் கிடையாது, நான் கடவுளினுடைய சாட்சியாக மாறுகிறேன். அப்படிதான் சித்தர்கள். அந்த மாதிரி தான் நான் சொன்னது. இப்ப கணக்கம்பட்டியாரு சித்தரு, பாம்பன் சாமி, அது யாரு சக்கரை அம்மா, அப்புறம் பரஞ்சோதி பாபான்னு ஒரு லிஸ்ட் சொன்னல. இவங்கெல்லாம் யாருன்னா மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சவங்க. ஒரு பிஸ்கட்ல கேன்சரை நீக்கிருக்கிறாங்க, ஒரு காஃபியில கேன்சரை நீக்கிருக்கிறாங்க, அப்ப மாற்றி பிரச்சனையை தீர்த்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கோடு போட்டு என்ன பண்றதெல்லாம் பண்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்னன்னா கியூல நிக்க வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறவங்க இல்ல, கடவுள் வியாபாரி கிடையாது. ஆனால் கடவுள் உண்டு என்பதற்கு யார் மூலமாக இந்த உலகத்தில் சாட்சி விளங்க வேண்டுமோ அதை செய்கிறார்கள். அதுதான் கடவுள் உண்டு என்பதற்கு. ஆனா நான் இப்ப சொன்ன பாருங்க, யாரு நித்யானந்தாவோ அல்லது ஈசாவோ அல்லது இன்னொரு சொன்ன யாரு இது வேதாத்திரியோ, இவங்கெல்லாம் யாரு கிடையாது, கடவுளை அனுபவித்தவர்களோ காட்டுபவர்களோ சாட்சியோ கிடையவே கிடையாது. உங்கள் மூலமாக வியாபாரம் பண்ணுகிறவர்கள். அப்படிதான் அதுக்குள்ள போகணும். அப்ப ஆதிசிவன் சொல்ற விஷயம் எது அப்படிங்கறத இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப கடவுளை நான் யாரா சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, காட்டுமிராண்டியா இருக்கிற காலத்துல அவன் காட்டுமிராண்டி தான். நான் இன்னைக்கு மனிதனா வந்தேன் அப்படின்னா வள்ளலார் மனிதன் பேர் வாங்குறாரு. அவர் சொல்றாரு ஜோதின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்னன்னு சொல்றாரு, அருள்னு சொல்றாரு. உலகத்துல எல்லா பொருள்களையும் நீ முறையாக பயன்படுத்தினால் கடவுளை பார்க்கலாம். இதுக்கு பேர் அருள். அதுக்கு பேர் வச்சா என்னன்னு பேர் வைக்கலாம், எல்லாமாகவும் எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பதான சிவம். சிவம் என்ன தெரியுமா, எல்லாம் அதுக்குள்ள இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்குது. இதுதான் சிவம். சிகாரம்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறது, வகாரம்னா எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கிறது. அப்போ நான் பொருள்களை பயன்படுத்தும் போது, இப்ப நான் இந்த ஒரு நீங்க ஒரு செல்போன் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு தெரியாது. யாரும் இப்ப நல்ல வேலை இங்க உள்ள இருக்கிற யாருடைய செல்போனும் இன்னைக்கு சத்தம் போடல, பெரிய ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஞாபகம் மத்தியில் வருவாங்க, வயசான சில பேருக்கு அதை சைலண்ட் பண்ண தெரியாது, அதனால யாரையும் குறை சொல்லாதுங்க சார். சரிங்க சார், ஏன் சார் கொஞ்சம் முன்னாடியே வரும்போது சொற்பொழிவு வரமே அது யார்கிட்டயே கொடுத்து சைலண்ட்ல போட்டுன்னு வராமல் ரொம்ப அறிவாளித்தனமா கேட்கக்கூடாது. முடிஞ்சா அது பரவாயில்ல, நடக்கல, ஓகே ரைட் நன்றி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க, பூச்சின்னு பூச்சி பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. இப்போ அதை எடுக்கும்போது பத்திரமா எடுப்பீங்க,
அது வந்து என்ன சொல்றது, சிங்கிள் ஹேண்டா பார்த்துக்கணும். அதுக்குள்ள ரொம்ப பதமா வச்சுட்டு இருக்கோம்ல. இப்போ வந்து நான் பொருள் வச்சிருக்கும்போது எப்படியாவது அது உடையமான்னு தூக்கி போட்டு பார்ப்போம், அது உடையாது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ பொருளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? உங்க மனநிலை ரீதியாக பயன்படுத்துறீங்க. ஆனால் ஒரு சின்ன பொருளில் கூட கடவுள் இருக்கிறார். அந்த பொருளை அதன் தன்மையில் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ ஆணி அடித்தா இறங்கும். எது? மரம், அதில் ஆணி அடித்தா இறங்கும். கல்லில் ஆணி அடித்தா இறங்குமா? இறங்காது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரில் பண்ணுவோம். அப்போ பொருளை அது எப்படி பயன்படுத்த சொல்லுதோ அப்படிதானே பயன்படுத்துறோம். நாம அது பண்ண முடியாதுல்ல. அதுக்கு கருவியை வேணா நீங்க மாற்றலாம். உலகத்தில் இருக்கிற அந்தந்த பொருள்களின் தன்மையாக இருப்பதுக்கு பேர் அருள். அது எனக்கு எல்லாம் கடந்த பொருளாக இருக்கும்போது ஜோதி. அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி எல்லாவற்றுக்குள்ள இருக்கும்போது சிவம். ஆனா இந்த பொருள் நான் இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். நானே கடவுள்னு சொன்னா அது என்னது? அது நம்ம பாஷையில சொன்னா முட்டாள்தனம், தத்துவமா சொன்னா அறியாமல். நான் கடவுள் சொன்னா ஒரு செகண்ட் ஏமாறுறீங்க, அதுல ஒரு குஷி வருது, அதுக்குள்ள ஒரு கவர்ச்சி வருது, தானே வரும். வேற என்ன வரும்? அப்போ அங்க அறிவாளித்தனம் இருக்கு. அறிவாளித்தனம் வந்தா என்ன வரும்? உலகத்துல அறிவாளித்தனம் வந்தா என்ன வரும்? சூழ்ச்சி தான் வரும். வேற என்ன வரும்? அத்தனை ஏமாத்துறதுக்கோ அல்லது அடுத்த நாட்டை அழிக்கிறதுக்கோ என்ன பண்ணோம்? அது தெளிவா வேலை செய்யும். அந்த அறிவாளித்தனம் முதல்ல அதை தூக்கி ஓர வச்சுட்டு அடுத்த விஷயமாக எல்லாரும் வாழணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அறிவாளித்தனம் வந்தா அது என்ன பண்ணும்? அதுக்கு பேர் தான் அருள். வேற ஒண்ணும் இல்லை. அருள் அருள் அப்படின்னா அடுத்தவர்களும் வாழுகிறார்கள் அப்படிங்கிற விஷயமா நீங்க அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா அருள். அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் எனக்கு அனுபவத்தில் இருக்கிற சிவம். அப்ப நானு அடுத்தவர் விஷயமாகவும் என்னுடைய வாழ்க்கையையும் இணைத்து நான் வேலை செஞ்சா இப்ப எனக்குள்ள சிவம் வேலை செய்யும். இப்ப ஆதி சிவம்னு ஒண்ணு நடனம் ஆடிச்சு, அது பைத்தியமா இருந்தது, அது வந்து யோகம் பண்ணுச்சுன்னு எழுதுனாங்கன்னா உலகத்தை ஏமாத்துறதா இல்லையா? உங்களெல்லாம் முட்டா பக்கம் நினைச்சுன்னு தான் எழுதுனாங்க. அப்படி நமக்கு இன்னமும் கேன மாதிரியும் கேனீங்க தான் அப்படி சொல்லி நம்பினாக்கா அதுல ஒன்றும் சந்தேகம். ஒரு காலத்துல அப்படி சொன்னாங்க, இப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அது அங்க அது சொல்றாங்கல்ல. நாம இப்படி கேட்போம், அவரு சிவபெருமான் ஆடிட்டு இருக்கும்போது அம்மனம்மா ஆடிட்டு இருந்தாரா, ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருந்தாரா கேட்பேன். அசிங்கமா நான் அப்புறம் ஆடிட்டு இருந்தா தானே எழுதுறீங்க, எழுது நான் வானான்ல. அவர் அம்மனம்மா ஆடிட்டு இருந்தாரா, எப்படி ஆடிட்டு இருந்தாருன்னு கேட்பேன். அப்புறம் அவருக்கு மட்டும் ஆம்பளை ஆடிட்டு இருந்தாரா, பொம்பளையும் சேர்த்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம்ல. அப்பதான் கடவுள் என்பவரை நாம சிவம் சொன்னாலோ முருகன் சொன்னாலோ எப்படி சொல்றோம்? என்னை நான் வேட்டை தொழிலில் ஈடுபடும் போது எலும்பு ஆயுதம் கொண்டு இந்த மக்கள் எங்க ஒரு 10 பேர் வாழறதுக்கு தலைவனா இருந்தான் பாரு, அவன் அன்னைக்கு முருகன். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களையும் அன்பால இருந்து காக்குறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கும் பேர் முருகன். ஆனா அவனும் முருகன் இவனும் முருகனான்னு கேட்டா இவன் 2 பேருமே முருகன் இல்ல, ஆனா கடவுளை காட்டிய உருவங்கள். அப்ப நான் கடவுளை ஆதிசிவன் சொன்னா அது அயோக்கியத்தனம். ஆனால் மனிதன் கடவுளை விளங்குவதற்கு இப்படி ஒரு அடையாளமா இருந்தான் புரிய வச்சாதான் உண்மை. அது மக்களுக்கு தெளிவா சொல்ற விஷயம். அப்ப அதுக்குள்ள நான் எதை பண்ணணும்? நல்லா ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் அதை வச்சு எனக்குள்ள ஒரு கடவுள் வியாபாரமும் இருக்கக்கூடாது, கடவுளை நான் வியாபாரியாவும் ஆகக்கூடாது. அப்ப நான் போய் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றதெல்லாம் அப்ப என்னவா கொண்டு வரோம்? அதை மறுபடியும் நாம அதை என்னவா கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள் இருக்கிற அடுத்தவர் விஷயமான அல்லது அடுத்ததன் விஷயமான செயல்பாடு அதான் முக்கியம். அதுக்கு பேர் தான் அருள். நீங்க என்ன படிச்சிட்டீங்கன்னா, கடவுள் ஏதோ அருள் கொடுக்குறாரு, அந்த கையில இருந்து அப்படியே இங்க சின்னதா இருந்து அப்படி பெருசா வர மாதிரி படிக்கிறோம். அந்த சினிமாவில் இதுல படத்தெல்லாம் தானே இந்த உள்ளங்கையிலிருந்து ஒண்ணு வருதான் அருள். அது எப்படி வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அருள் அது கிடையாது. அருள் என்று சொன்னால் ரொம்ப அழகா திருவள்ளுவர், அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உடைத்து. அப்ப அருள்னா என்னன்னா இந்த கடவுள் தான் அன்பு, அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த பொருளை
நீ எப்படி பாதுகாக்கிற, செவிலினா பாதுகாக்கிற ஒரு தாய், அது மாதிரி நீ அடுத்த பொருளை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் அருள். நாம என்ன பண்ணிட்டோம், அது எங்கிருந்தோ தனியா சொயின்னு ஒண்ணு தனியா எழுதுற மாதிரியும், அது என்னமோ தலையில வந்து அடிக்கிற மாதிரி இந்த அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறது என்ன பண்ணிட்டோம், அப்படிதான் போலக்குதுன்னு ஆகிடும். இப்ப கூட நீங்க ஜோதின்னு ஒண்ணு சொல்றேன்ல, இது நெருப்பு தன்மையா பார்க்கலாமா, என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப நெருப்பா பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம் இந்த ஜோதியை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்க இது ஒரு விளக்கு இருக்கு சார், சூரியன் இருக்கு. சூரியன் வரும்போது இந்த விளக்கு எப்படி இருக்கும், விளக்கு இப்படின்னு தெரியும். சூரியன் எப்படி இருக்கும், விளக்க காட்டும். இப்ப நீங்க சூரியனை பார்ப்பீங்களா, விளக்க பார்ப்பீங்களா? சூரியனோட வெளிச்சத்தை பார்ப்போம். இதான் நம்முடைய இயற்கை. இப்போ நீங்க இதே மாதிரி இந்த கடவுளை பார்க்கறது அப்படின்றப்ப என்னன்னா, ஜோதியை பார்க்கறது அப்படின்னு வள்ளலார் வச்சாருன்னவொடனே என்ன பண்றான், எல்லாம் தைப்பூசத்துக்கு கூட்டம் கூட்டமா அங்க போய் எப்படியாவது வண்டியே ஏறி அந்த கண்ணாடியை பார்த்துறது அப்படின்னு கிளம்பிட்டான். உங்களுக்கு தெரியும், தை மாசத்துல அந்த முக்கியமான அந்த பூசணம் நாள், முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, கிழக்கு பக்கம் சூரியன் மேல வரணும், மேற்கு பக்கம் சந்திரன் கீழே இறங்கணும், ரெண்டு சமமா இருக்கணும். நடுவுல ஒரு விஷயத்தை அவர் உருவகமா அமைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த உடம்பு, உயிர், கடவுள், இந்த மூணு அதுக்குள்ள அடையாளம். உடம்பு வந்து சந்திரன், உயிர் வந்து சூரியன். ஏன்னா உடம்புல சூரியன் சம்பந்தமா தான் சந்திரன்ல கதிர் பிரதிபலிக்கும். அதானே, என் உயிர் என் உடம்ப காட்டணும். இந்த ரெண்டும் எதை வச்சு காட்டணும், ஜோதியை வச்சு காட்டணும். இந்த ஜோதி தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு அவர் வைக்கிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப தண்ணியில நெருப்பு இருக்குதா இல்லையா? தண்ணியில நெருப்பு இருக்குதா இல்லையா? தண்ணியில நெருப்பு இருக்குது. நெருப்பு எப்படி இருக்கும், இல்ல சூடா இருக்கும். சூடா இருக்குன்னா என்ன கேட்டீங்கன்னாக்கா, சூடுனா வெப்பம். வெப்பங்கிறது நெருப்போட குணம். தண்ணியோட குணம்னா குளிர்ச்சி. இந்த தண்ணியோட குணம் நெருப்பு மூட்டும் போது சூடு ஏறதா இல்லையா? அதுக்குள்ள ஜோதி இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அதானே, அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியுமா? சூடு தான் தெரியும். இப்ப சூடை எதுல இருந்து பிரிக்கிறோம்ப்பா, நெருப்புன்னு பார்க்கிற விஷயத்துல இருந்து சூட தனியா பார்க்கறோமா இல்லையா? இப்போ சூடு இல்லாம உங்களுக்கு ஒரு ஜோதி தெரியுது அப்படின்னு வச்சுங்களேன், அது எப்படி தெரியும்? ரெண்டு கண்ணை மூடிட்டே கண்ணு புருவ மத்தியில பாருங்க தானே என்ன சொல்லக்கூடாது. அது ஒரு அடையாளம் உண்டு. அது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் உண்மை உண்டு. இப்ப ரெண்டு கண்ணு இருக்குது, மூடினா இந்த பக்கம் ஒரு ஜோதி, இந்த பக்கம் ஒரு ஜோதி, நடுவில் ஒரு ஜோதி தெரியுது அப்படின்னு வச்சுங்களேன். தெரியுது, உண்மைதான். அந்த மாதிரி காட்டுறாங்க, என்னோட கூப்பிட்டுருக்காங்க, நான் போறேன் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அது பார்த்த பிறகு நான் நல்லவனா மாறணுமா? புத்தியே திருந்த மாட்டேன். கண்ணில் பார்த்தான்னா பார்க்கலாம் தெரியுது, ஒன்றும் சந்தேகம் இல்லை. சில பேர் காட்டுறாங்க, அது சூரியன், சந்திரன், இடகலை, பிங்கலை, நான் வானாங்கல, நீ வந்து அதெல்லாம் ரைட்டு. ஆனா திருந்தலையே. அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்குறதோ, அடுத்தவனுக்கு நான் செய்யறத எனக்கு வராது, அப்புறம் நான் ஜோதி பார்த்தான்னா ஜோதி பார்க்கலாம். என்ன சார், ஜோதியை பார்க்கறதுனா என்னன்னா, இந்த கண்ணு ரெண்டும் நடுவுல புருவ மத்தியிலையும் பார்க்கறாங்கல்ல, இது மட்டும் ஜோதி கிடையாது. இது ஒரு அடையாளத்தை கடவுளும் உங்களுக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நெருப்பை காட்டுறாரு. அது சூடு இல்லாத நெருப்பு, நீங்க எரிஞ்சு போல, அது ஒரு உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் இவன் மனம் திருந்தல, இவன் அடுத்த விஷயமா, இப்போ இந்த யோகம் கற்றுக் கொடுக்கறது, இந்த ஜோதி கற்றுக் கொடுக்கறது நிறைய பேர் பண்றாங்கல்ல, முதல்ல காசு வாங்காம இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க டாம்பிகமா இல்லாம இருக்கணும். இவங்க யாராவது எளிமையா மாறினாங்களான்னு பாருங்களேன். இந்த கலை கற்றுக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல, நான் சொல்றது அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு விவாதம் எப்படி வைக்கிறேன், இதை காட்டி கொடுக்கிறவங்க எந்த மாற்றத்தையாவது அடைஞ்சாங்களா? அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சாட்சி. இப்ப வச்சுங்களேன், ஒரு ஜோதிடன் இருக்கிறான், யோ இந்த மாசம் இவன் மண்டையை போட்டுருவான் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல மாட்டான். நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு தை மாசம் வாங்கணும், ஏன்னா மார்கழி மாசம் அவன் செத்துருவான். அந்த மாதிரி நிறைய ஜோசி இருக்கிறான். அதுல இல்லாம இல்லை,
இப்போ இந்த இவன் தேதி சாவான்னு சொன்னான்ல, அந்த ஜோசியத்தை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும், மழையில ஜோசியம் தற்கொலை பண்ணிட்டாரு, இன்னொரு ஜோசியரை கொலை பண்ணிட்டாங்க. திருவள்ளிக்கல நடந்தது தானே, 2 ஜோசியருக்கு அதான் சார் நடந்தது. அப்போ நான் அவங்க பெரிய ஜோதிடர் தான், ஆனா இவங்க சாட்சியா தான் இருக்கிறாங்களே தவிர இவங்க அதை மாற்ற முடியாதுன்னு சொல்ல வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அதுல அந்த கலை இருக்கிற மாதிரி இந்த கலையில இது இருக்குது. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது? இது இல்லைன்னு நான் சொல்ல வரல. என்ன நீங்க நான் ஜோதி பார்த்துட்டேன், இது வள்ளலாரே உடனே என் கண்ணில் பூந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கணும்? யாரு வேணாம் சொன்னது? இருந்து போட்டோம். முதல்ல அடுத்தவனை மதிக்கிறதையும் அடுத்தவனுக்கு செய்கிறதுலையும் நான் மாறவில்லை என்று சொன்னால் மற்ற எல்லாம் எது? சாட்சியும் அடையாளமுமாக. ஆனா பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது முடிவாக ஆகாது அப்படிங்கறதுதான் அதோட விஷயம். அப்ப என்ன வரும்? நாம செயல்பாட்டுக்குள்ள வரணுங்கிறதான் கடைசி வரைக்கும் ஓதுறது. அப்ப நான் எவ்வளவு படித்தாலும், இப்ப தத்துவம் கேட்கிறோம், இத்தனை மணி நேரம் கேட்கிறோம், எல்லாம் சரி. ஆனா யாராவது ஒருவர் அடுத்த நாள் இந்த விஷயத்துக்குள்ள நான் செயல்பட்டேன்னு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிபடுமானால் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக சிவராத்திரியை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேருனா அவராத்திரின்னு பேரு. அவராத்திரின்னா என்னன்னா வீணா போன ராத்திரின்னு அர்த்தம். அவம் சிவம், சிவயோகம், அவயோகம் பார் திருமூல. அவயோகம்னா வீணா போறது. நாம இந்த கடவுள் கொள்கைக்குள்ள இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். ஏறக்குறைய நமக்கு அடுத்த நிகழ்ச்சிலாம் பண்ணுவாங்க. நமக்கு இன்னும் ஒரு என்ன, நானே நேரம் ஒரு ஏறக்குறைய 15 நிமிஷம் அதிகமாக தான் போயிட்டு இருக்கிறேன். இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் 2-3 பேர் சொன்னால இந்த கடவுளை காட்டுறேன், இவங்க தானே பிரபல வியாபாரிகள். இந்த பிரபல வியாபாரிகள் அப்படி நல்ல பொருத்தமா இருக்கும் அந்த வியாபாரம். அவங்க சுகம், அதுக்குள்ள கண்ணாடி, எல்லாருமே ஏறக்குறைய கண்ணாடி போட்டிருக்காங்க. ஏறக்குறைய எல்லாருமே வித்தியாசமா தங்களை என்னது தங்கத்தோட இணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொகுசு விஷயங்களோட இணைச்சிக்கிறாங்க. முதல்ல நீங்க இப்போ உங்களுக்கு கடவுளை அல்லது கடவுள்கிட்ட நீங்க விஷயத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். எப்ப நாம தீர்த்துக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம், எப்ப முயற்சி பண்ணுவோம்? இப்போ கடவுள்னே ஒருத்தர் நீங்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. இந்த திருவாரூர் போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சித்தர், மடப்புறம் தட்சிணாமூர்த்தி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் குழந்தை இல்லாதவங்கலாம் குழந்தை வரும், பெரிய பெரிய விஷயம் நிறைய பண்ணிருக்காரு, பெரிய நோயெல்லாம் தீர்த்திருக்கிறாரு. என்னன்னா அவருடைய மெத்தடாலஜி சோறு சாப்பிட வைப்பார். இப்ப நான் சாப்பிட்டு கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. நான் சாப்பிட்றத நீங்க பார்த்தா சாப்பிடுவீங்க. எப்படின்னா நான் அதுல அந்த சோறுல கையை வைக்காம ஒதுக்கி அவர் கைப்படாம அழுக்கு இல்லாம இருந்தா சாப்பிடுவீங்க. நான் நல்லா பிசைஞ்சு துப்பி துப்பி சாப்பிட்டா சாப்பிடுவீங்களா? ஆனா சாப்பிடுவீங்க. எப்ப சாப்பிடுவீங்க? அதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் தீருதுன்னு நினைச்சா சாப்பிடுவீங்க. அப்பயும் சாப்பிட மாட்டீங்க. நோய் அவ்வளவு பிரச்சனையா தான் சாப்பிடுவீங்க. புரியுதா என்ன நடக்குதுல்ல? எத்தனை பித்தம் தெரியும். அதாவது மலம் முடிச்சா கூட என் உயிர் வரும், என் உயிரை நான் காப்பாத்திக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் தர்மபுரி. ஆனா அந்த அம்மா, அவருடைய அம்மா ராயப்பேட்டையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பகீரதன் இருந்தார்ல பொள்ளாச்சியார்கிட்ட, அவருக்கு வந்த மாதிரி ஒரு கேன்சர், வயிற்றுல கேன்சர். வயிற்றுல கேன்சர் வந்தால் தெரியல, மலைக்குடல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மலைக்குடலை அறுத்து இடுப்புல ஒரு தொலை போட்டு வச்சிருவாங்க, கட்டிடுவாங்க. அதை நீங்க மலம் வரும்போது அதை திறந்து பிரிக்கிட்டு தொடச்சிட்டு கட்டிக்கணும். இது இடுப்புலேயே மலம் போற மாதிரி பண்ணிடுவாங்க. மலைக்குடல் கேன்சர் இது பகீரதனுக்கு வந்தது. அவர் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே இருந்தார், நல்லா தான் அதை பண்ணிட்டார். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்றேன்னாங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல. ஒரு நண்பர் இளங்கோன் பேர், அவங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அப்படிதான் உயிர் வேணும்னா எனக்கு அந்த ஆப்ரேஷனே வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னமும் நல்லா தான் இருக்காங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. புரியுதா என்ன சொன்னேன்னு? நான் அந்த மாதிரிலாம் சிக்கி சீரெஞ்சி, அது இன்னொன்று சொல்லுவாங்களே கிராமத்தில், என்னது சிறுமப்பட்டுலாம் நான் சாவ மாட்டேன்னு, அது நல்ல வார்த்தை அழகாக வழக்கு மொழியில் சொல்லுவாங்க. கிராமத்து பெண்களுக்கு, கிராமத்து ஆளுங்களுக்கு தான் அந்த வைராக்கினே, ஐயோ பயா இப்படிலாம் வாழத்து செத்து போலாம் அப்படின்னு அவன் தைரியமா இருப்பான். உடனே நீங்க சுகிசீலன் சொல்ற மாதிரி தைரியம் மனநிலையில் இருந்து அப்படிலாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. நான் சொல்றது அது தெளிவான பயிற்சி. என்ன சொல்ல வராதுல, நான் இப்படிதான் வாழணும், எனக்கு அப்படி வானாயாங்கிறது மரணத்தை ஏத்துக்கிறது இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா அது? ஆனா நான் எதை சாப்பிட்டாலும் உயிர் வாழணும் ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு வந்தாதான் அதை ஏத்துக்குவான்.
அப்போ எச்சசோறு சாப்பிட்றது ஒரு பக்கம், அதுக்குள்ள இவன் அவ்வளோ பிரச்சனைக்கு வரும்போதுதான் அதுக்குள்ள அவன் அதை அனுமதிக்க முடியும். எல்லாரும் அதை அனுமதிக்க முடியாது. ஆனா இயற்கையா சில பேர் இருப்பான், அடிச்சுக்குவாங்க சாப்பாடு. இப்போ நம்ம ஒருத்தரோட போறோம், அங்க சாப்பாடு அவர் மீதி வைப்பார், அந்த மீதி சாப்பாடை நீ சாப்பிடலாமா நான் சாப்பிடலாமா அடிச்சுப்பாங்க. ஏன்னா அவன் முதல்ல முடிவு பண்ணுவான், ஐயா நமக்கு சாப்பாடு வைப்பாரா அப்படின்னு நினைச்சுப்பான். சாப்பாடு வைப்பாரு, அவன் சாப்பிடுவார். இது அவர் மனம் பழகி இருக்கும், அது ஓகே. நான் சொல்றது அப்ப எத்தனை பேருக்கு இது இயற்கையா அமையுது? எனக்கு ஒண்ணு பிரச்சனை இருக்கணும், இல்ல எனக்கு இயற்கையா இருக்கணும், இல்ல எனக்கு நோ, அதாவது அவரு விஷயம் நடக்குது அப்படின்னு நான் வெளிப்படையா பார்க்கணும். நான் இதுல ஞாபகம் வச்சுங்க, அவருடைய எச்சசோரை சாப்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம 4 பேருக்கு நல்லது நடந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அதுல பிடிக்காது, ஆனா சாப்பிட்டா நல்லதுதான் பொழுது சாப்பிட்டு பார்ப்பேன்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு யாராவது ஒரு பாவி சாப்பாடு கொடுத்துருப்பான், அதை சாப்பிட்டு உங்களுக்கு வைப்பாரு, அவன் பாவெல்லாம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? மிரட்டுற வேக எனக்கு நல்லா தெரியும் எனக்கு. அப்ப வாங்கி சாப்பிட்றதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அன்னைக்கு நான் பார்த்துருக்குறேன், என்னன்னா சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் என்ன இது நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு உண்மையெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோ சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இந்த பெரிய மகான்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய கலை, எல்லாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்போ கொடுக்குறவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு எனக்கு ஐயா சொல்ல நிறுத்திடுறான். அவனை என்ன பண்றாரு, நீ அங்கதானே கொடுக்க மாட்டேன், நான் சொன்னா செய்வேன் கூப்பிட்டு வேலை வாங்குறாரு. போய் சாப்பாடு ஏறக்குறைய மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு வாங்க வச்சார். ஆனா அவர் சாப்பாடு அவருக்கு வராது, அவர் சாப்பிட மாட்டாரு, இப்படி வாங்கி இப்படி போவோம். இதுல என்ன ஒரு கலைன்னா, அந்த சாப்பாடு பெரிய பெரிய பாவிகளுக்கு தான் போவோம். உனக்கு பாவம் வருமா புண்ணியம் வருமா அந்த ட்ராக்ல அவங்க இருப்பாங்க. பெரிய கொடுமையா இருக்கும் அதுக்குள்ள புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாப்பாடு நீ என்ன மனநிலையில அதுக்குள்ள இருக்கிற அதை டெஸ்டா மாத்தினா பாதி ஒருத்தம் கொடுப்பான் பாரு, அவன் பாவத்தை மொத்தமா வச்சு தள்ளி விட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையான மனநிலைன்னு இதுக்குள்ள அதை சொல்றேன். அது ஏன் சொல்றேன்னா, இந்த கடவுள் கொள்கையில ரொம்ப தெளிவா யார் சொன்ன வழியிலேயும் கடவுள் என்பது இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மரபு சொன்ன, காரைக்கால் அம்மையார், திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர், பாம்பன் சுவாமி, வள்ளலார், இந்த மரபுல என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் என்பவர் உண்டு, அவர் நமக்குள்ளும் உண்டு, கடவுளாகவும் இருக்கிறார், நாம வேற. இதுக்குள்ள நமக்கு அவர் பிறந்தார்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா கடவுள் என்பவரை உலக வரலாறுக்குள்ள நல்லவன் செய்யறவன் எல்லாரும் மூலமாவும் பார்ப்பீங்க. ஆனா கடவுள் என்பவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அவன் ஆதிசிவன், அவன் சொல்லக்கூடாது. இவ்வளவு பெரிய விஷயத்தை 1700 வருஷமா இந்த பூமியில சொல்லியிருக்கிறாங்க. இந்த பூமியில 1700 வருஷமா சொல்லி செத்த கோணத்தை எழுப்பினவெல்லாம் முட்டாளு, இவன் பெரிய அறிவாளியா? இதான் கேள்வி. அப்ப நமக்குலாம் சூடு சோர்ணை இல்லையா? அது ஒரு கேள்வி. ஏன்னா நமக்கு விவரம் இல்லை, அதனால கவலை இல்லை, சூடு சோர்ணை இல்லை தான். இப்ப கடவுள்னு வந்துட்ட பிறகு அப்ப இவ்வளோ வரலாறு இருக்குது, இதுக்குள்ள சொகம் இல்லை. அடுத்தவங்க விஷயமா சொல்லியிருக்கிறாங்க, நீ காசு பண்றது, நீ அடுத்தவன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு அடுத்தவன் இடத்துல கொட்டா போட்டுட்டு அவனுக்கு ஒரு பேர் வச்சு எங்களை ஏமாத்துறது தப்பு. அப்படி நீங்க அவன் செஞ்சுட்டு போறான், ஆனா நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அது ரொம்பவும் தப்பு. அப்படிங்கிறதான் இந்த ஆதிசிவனை பற்றிய விஷயம். அதுக்குள்ள ஆதிசிவனும் கிடையாது, தியானலிங்கமும் கிடையாது. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பாவத்துக்குள்ள தெளிவா இருக்கலாம். இது யாராவது நீங்க தெளிவா யாராவது பார்த்தா கூட நம்ம அதுக்கு தெளிவா பதில் சொல்லவோ, அதுக்கு நம்ம தெளிவா சொல்லவோ தயாரா இருக்கிறோம். என்ன அப்படின்னா, எங்க பூமியில திருஞான சம்பந்தர் ரொம்ப தெளிவா இத சங்கரர் சொல்லல, நல்லா கேட்டுக்கணும். சங்கரர் போய் கோயில்ல சக்கரம் போட்டாரு, அது போட்டாருங்கிறது வேற. ஆனா சாமியை அனுபவிக்கணும்னா சங்கரர் போன வழியிலையும் கிடையாது. ஏன்னா அவர் கடவுள் மட்டும்தான் சொன்னார், நான் என்ன பத்தி அவர் பேசவே இல்லை. ஆனா இருக்கிற கடவுளையும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டு போனார் அவர். அவருக்குள்ள நான் இதுல என்ன தெரியுமா முக்கியம், என்னுடைய வாழ்க்கை உண்மையானது, நான் தவறு செய்தால் தவறு, நான் நன்மையானவன், நான் நல்ல பண்பு உள்ளவங்கிறதுக்குள்ள தப்பு தப்பு சரி சரின்னு சொல்றதுதான் உண்மை. அதுக்குள்ள போற வாழ்க்கை தான் நம்பிக்கைக்குள்ள வாழ்க்கை. அது இல்லாம பேசுற எந்த விஷயமும் கடவுளுக்கானது இல்லை, அது யாரா இருந்தாலும் சரி. அந்த வாழ்க்கை வரலாறு தான் நாம காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல அதுக்குள்ள ரொம்ப தெளிவா அது ஒரு தனியா பார்த்து சொன்னாங்க. சங்கரெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, கடவுளை சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனார். ஆனா சொல்ல முடியும், அது சொல்ல முடியாததாகவும் இருக்கிறது. அதனாலதான் அருள் ஜோதி சிவம் சொன்னான். அருள் என்பது எல்லா பொருளிலேயும் கடவுளை பார்த்தல்,
சிவம் என்பது அதனுடைய தன்மையை பார்ப்பது, அது ஜோதியாக தெரிகிறது, கடந்தும் இருக்கிறது. அதான் சிவராத்திரி. அதுக்குள்ள நாம வெறும் சைவம் மட்டும் கிடையாது. அப்படி சைவர்கள் எவனா சொன்னாங்கன்னா அதுவும் தப்பு. அவர் ஏதோ திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசர் அவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது. யாருக்கு? இந்த பட்டை போட்டு ருத்ராட்ச உருட்டாம்பார் அவனுக்கு சொந்தக்காரன் கிடையாது. இல்ல பஜனை பாடி கூட்டம் கூடி சாப்பாடை போட்டு ஏமாத்திட்டு இருக்கான அவனுக்கு கிடையாது. அவர் கோவில்ல மட்டும் இல்லப்பா கடவுள், நம்ம வீட்டுக்குள்ள வருவான்பா, எங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் சேவகன், எங்க வீட்டுல எங்களுக்கு வேலை செய்யற வர்ற ஆளா ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படின்றத அறிவித்தவர் மாணிக்கவாசகர். அப்ப அவருக்கு கடவுள் என்பவன் குருவாக வர்றான், நான் என் வேலையை செய்யறேன், என் வீட்டுக்குள்ள வர்றான் அப்படின்னு தெளிவா சொன்னார். அப்ப கோவில்ல இருக்கிற கடவுளை திருஞான சம்பந்தர் காட்டுறாரு. அவர் சொன்ன முறையில தான் கோவில் இருக்கிற கடவுளை அனுபவிக்க முடியும், வேற யார் சொன்ன முறையில அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவங்க அனுபவிச்சு பேசியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ரொம்ப தெளிவா வேற எந்த வியாபாரத்துக்கும் தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிட்ட நாம வேணாம் இல்ல, பிச்சை எடுக்கிறதுக்கு நாம எவ்வளவு பேரை விட்டுருக்கிறோம், நீ பிச்சை ஊழலோடு தான் எடுக்கணும், அதை எங்க மேல திணிக்க கூடாது அப்படின்னு நான் அதுக்குள்ள போக கூடாது. அப்படி வந்தா சிவராத்திரி ரொம்ப தெளிவா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் நான் ஏறக்குறைய நிறைய எடுத்தாந்தேன். அதாவது இன்னும் திருஞான சம்பந்தர்லாம் இதுக்குள்ள அவர் பேர் என்ன, திருநாவுக்கரசர் இன்னும் அதிகம் பேசுறார். அவர் தான் ஜோதி அதிகமா பேசினவர். உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலார் அப்படின்னு ரொம்ப தெளிவா அவர் தான் சொல்றார். அதாவது என்னத்துக்கு அதை சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்துல உருவம் நம்ம கண்ணால பார்க்கலாம், உருவம் அதுக்குள்ள இருக்கிற உயிர், இந்த இந்த எல்லாத்தையும் இயக்கிற கடவுளையும் பார்க்கிறேன், இதுக்கு மேல கடவுளா நிக்கிறதையும் பார்க்கிறேன், இதை கடந்தும் பார்க்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். இத நாம கடவுளோட வரலாறை கொண்டு வரும்போது மறுபடியும் நமக்கு அதை தனியா ஒரு வரலாறுல அது ஆடிக்கிட்டு இருந்தது, அது யோகம் பண்ணிச்சு இப்படி நாம சொல்றது இல்ல. நாம என்னுடைய செயல்ல கடவுளை பார்க்கணும். அதுக்குள்ள நான் இன்னொன்னு வச்சு என்ன பண்ணக்கூடாது, நானும் வியாபாரம் பண்ணக்கூடாது, வியாபாரத்துக்குள்ள நானும் போகக்கூடாது. ஆனா பொதுவான மக்களுக்கு இப்ப நம்ம மருந்தீசரதை வச்சிருக்கிறோம், அதே மாதிரி அதை பார்க்கலாமா? மருந்தீசரதான வச்சிருக்கிறோம், அதே மாதிரி ஏன் சார் அதை பார்க்க கூடாதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இங்க திருஞான சம்பந்தர் மருந்தீஸ்வரருக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். ஆனா நீ சொல்ற அடையாளத்தை கடவுள் இல்ல. மறுபடியும் நான் காட்டு பிராண்டியா போனோம்னா நீ ஒத்துக்குவியா? மறுபடியும் நான் ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ ஒத்துக்கியா? சரி, நீ அது பரவாயில்ல, நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுவியா? அர்த்தம் நான் அறிவாளி ஆகி ஒரு சமுதாயம் அறிவு அதுக்குள்ள நான் தெளிவு சுத்தம்னு கத்துக்கிட்டேன்ல, கத்துக்கிட்ட பிறகு நான் மாறுவேனா அல்லது நான் வேற கருத்தை சொல்லுவேனா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல. அப்ப மறுபடியும் பின்னடைய வைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே முன்னடைந்த சாட்சி இருக்கிறது. அதான் முன்னடைந்தான் ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன் தான் சொல்றார், முன்னடைந்தான். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அப்படின்னு அவரோட யார் பெரிய ஆளா இருக்க முடியும்? அப்ப அவர் இல்லையா? திருஞான சம்பந்தர் எழுதி வச்சு அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது. நீ ஒரு பத்தி எழுதுறதுக்கோ கடவுள் அனுபூதி சொல்றதுக்கோ துப்பு கிடையாது. நீ போடுறது அதாவது முதல்ல நீ இறங்கி சமுதாயத்துக்குள்ள வேலை செஞ்ச வரலாறு இவ்வளவு வச்சிருக்கிறோம். காரைக்கால் அம்மையார்ல இருந்து காமனார் வரைக்கும் சமுதாயத்துக்குள்ள இறங்கி வேலை செஞ்ச வரலாறு தான் கடவுளை பார்த்துருக்கிறோம். ஆனா சமுதாயத்தை வேலை செய்யற வைக்கிற வேலை வரலாற கடவுள் வியாபாரத்துக்குள்ள நாம இல்ல தமிழ்நாட்டுல. அதனால சிவராத்திரிக்குள்ள வர்றவங்க எல்லாம் கடவுளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் என்ற இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அதுல கடவுளை அனுபவிப்பதற்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு வரது இருக்கிறது. இதை நாம சாபமாக்கக்கூடாது. அதுக்குதான் அருள் ஜோதி சிவம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா பொருள்களிலும் நாம் கடவுளை அனுபவிப்பதற்கு அருள், எல்லா பொருள்களையும் உள்ளடக்கி கொண்டு வைத்து கொண்டிருக்கிற தனிப்பொருள் கடவுள், அது மிகவும் கடந்த பொருள் ஜோதி என்பதாகி ஒரு உணர்வை செயல்படுத்துவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர் விஷயமாக பொறுப்புணர்வு வருமானால் கண்டிப்பாக அதை பெறுவதற்குரிய வாய்ப்பு சிவராத்திரி வழங்கும் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.